கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். இந்த செய்திக்கான ஜெப வேளையை அருமையான நம்ம மத்தியில் குன்னத்தூர்லேருந்து வந்திருக்கிற அருமையான வேதநாயகம் ஐயா அவர்கள் வந்து செய்திக்காக ஜெபிப்பார்கள். தொடர்ந்து அருமையான எம்டி ஜெகன் அண்ணன் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளாக, நேசிக்கிற பிள்ளைகளாக, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூடுகிற ஒவ்வொரு தருணமும் எங்களுக்கு இன்பமாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட மணி நேரத்தை பல்வேறு ஜனங்கள் பல்வேறு விதமாக செலவழித்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடும்படியாக ஆண்டவரை பாடி துதித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து இன்னும் ஆவிக்குரிய கிருபைகளை நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிற அன்புக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளை செய்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்து வந்திருக்கிற எல்லா தேவ ஊழியர்களுக்காக, குடும்பங்களுக்காக, எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கொண்டு வந்திருக்கிற அருமையான ஆண்டவரே உம்முடைய மகன் ஜெகன் அவர்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். காலங்களில் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டு ஆண்டவரே சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழுந்து பலன்களை கொடுத்தது போல இந்த அருமையான நாளிலும் கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் எல்லாருடைய உள்ளங்களில் தங்கவும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஊழியங்களிலும் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டாக்கவும் கர்த்தர் கிருபை செய்யும்படி தம்மை பார்த்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மீதி உள்ள சமயங்களை ஆசீர்வதிக்கிறமுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாய் கேட்கிறோம் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. தொடர்ந்து இப்போ நம்ம இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். இப்பொழுது அருமையான பிரதர் எம்டி ஜெகன் அண்ணா மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்று நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ். அல்லேலூயா. உங்களெல்லாம் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். உங்கள் பகுதிக்கு வருவதற்கு கர்த்தர் ஒரு கிருபை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக 2023 கர்த்தர் ஒரு காரியத்தை ஊழியர்கள் மத்தியிலே, குறிப்பாக மெய்ப்பர்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். 2018 ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினார். அதைத்தான் நாங்கள் 2020 வரைக்கும் சொல்லிக்கொண்டே வந்தோம். அந்த காரியங்கள் எல்லாம் சம்பவித்தது. நான் தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை, வேதத்தில் உள்ள ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அதே மாதிரி 2023 ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். அதை எல்லா மாவட்டத்தில் உள்ள மெய்ப்பர்களுக்கு கொண்டு போகவும், ஊழியர்களுக்கு கொண்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தார். அதன் அடிப்படையில் அதை நாங்கள் 2023 செய்து கொண்டே வருகிறோம். கர்த்தர் சொன்ன காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பித்த போது இந்த தரிசனத்தை இன்னும் பல மாவட்டங்களுக்கு கொண்டு போக வேண்டியிருந்தபடினாலே அந்த நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு தானியேல் ஜெபக்குழு நண்பர்களை, சகோதரர்களை எங்களோடு கூட இணைத்தார். மிகுந்த பாரத்தோடு கூட, மிகுந்த உற்சாகமாக இந்த தரிசனத்தை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் அவர்களை தான் பயன்படுத்துகிறார். நான் அந்த ஏரியாவில் எங்கள் ஊழியத்துக்கு வரணும், மறுநாள் அப்படி வந்துட்டு போயிடுவேன். ஆனால் அவர்கள் தான் இதை மிகுந்த பிரயாசப்பட்டு நடத்துகிறார்கள். எப்படி மலையிலே மோசேக்கு ஒரு மாதிரி காண்பிக்கப்பட்டது, அதை செயல்படுத்துவதற்கு பெசலேயலும் அநேக ஜனங்களை கர்த்தர் ஏற்படுத்தினது போல இந்த தரிசனத்தை கொண்டு போவதற்கு கர்த்தர் அவர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த குறுகிய காலகட்டத்தில் அநேக மாவட்டங்களுக்கு அதை ரீச் பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். இன்றைக்கி இங்கே கொண்டு வருவதற்கும் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இந்த காரியங்களை நாம் இன்றைக்கி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போக விரும்புகிறேன். உங்கள் கரங்களில் இருக்கிற செல்ஃபோனெல்லாம் கொஞ்சம் மியூட்டில் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்யலாம்,
அதை ஆன் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், போகும்போது நீங்களே ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணுங்கள் பார்ப்போம். நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ஆனாலும் ஒரு தடவை செக் பண்ணுங்கள். ஏன்னா விஸ்வாசி கூட கரெக்டாக இருக்குது, அதில் நம்ம தான் கொஞ்சம், ஏன்னா நமக்கு அவ்வளோ ஃபோன்ஸ் வந்துட்டுருக்கு. நீங்களாம் ரொம்ப அவ்வளோ பிஸியாக இருக்கீங்க. அம்பானி அதானியை விட நம்ம தான் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் இப்போ. அதனால் உங்கள் ஃபோனெல்லாம் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நலமாக இருக்கும். ரெண்டாவது, இந்த கூட்டம் வந்து குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரம் நடக்கும். அதற்கு பிறகு தான் முடியும். அதனால் உங்கள் மைண்ட் செட்டுக்காக சொல்கிறேன், உங்கள் மைண்ட் செட் நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இது நடக்கும். அடுத்தபடியாக நடுவில் எழுந்திரிச்சு கொஞ்சம் நீங்கள் போக வேண்டாம். சிலருக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும், நீங்கள்லாம் பின்னாடி உட்காந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா அது டிஸ்ட்ராக்ஷன் ஆகி அடுத்தவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவ ஆவியானவர் எங்களை இணைத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகோதரர்கள் ஒருமித்து வாசமாக இருக்கிறது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, தேவனாய் கர்த்தர் இதுவரைக்கும் எங்களை நடத்தினீர், ஒரு மனத்தை கட்டளையிட்டீர். இப்பொழுதும் எங்களோடு கூட நீர் பேசப் போகிறீர். ஆவியானவர் இடைபடுவீராக, உடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம். ஆவியானவர், இந்த லைட் கொஞ்சம் ஆஃப் பண்ணலாமா? யார் லைட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறவங்க? இந்த லைட்டு மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணலாமா? அந்த எல்லோ லைட். தேங்க்யூ, நன்றி. 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அந்த 2 அதிகாரத்தில் மட்டும் அந்த வசனம், அந்த பர்டிகுலர் வசனம் மட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 7-8 தடவை வரும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி ஒரு தடவைக்கு 7 தடவை 8 தடவை ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா அந்த வசனத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் யோசித்து பாருங்களேன். பொதுவாக நாம் இந்த வசனத்துக்கு, இந்த பர்டிகுலர் வசனத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். காரணம் என்னென்னா, அது சாதாரணமாக சொல்கிற ஒரு வார்த்தையாக பார்க்குறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு இருக்கு. ஏதோ ஆண்டவர் சொல்கிறாரு, கேட்குறோம் அப்படின்னு இருக்கு. ஆனால் ஏன் பர்டிகுலராக திருப்பி திருப்பி ஒவ்வொரு சர்ச்சுக்கு சொல்லும் பொழுதும் கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லி தான் முடிப்பார். ஒவ்வொரு வாட்டி முடிக்கும் போதும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஒவ்வொரு வாட்டியும் 7 சபைக்கு சொல்லும் போதும் அப்படி சொல்லித்தான் ஆண்டவர் முடிக்கிறார். அப்படின்னா அந்த வசனத்துக்குள்ளே இருக்கிற இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம், அந்த பர்டிகுலர் வசனத்தை தான் நான் சொல்கிறேன். இங்கே நீங்கள் எல்லாம் வசனத்தை நன்றாக படிக்கிறவங்க, வசனத்தில் போதிக்கிறவங்க, தேறினவங்க. ஸோ உட்காந்துருக்கும் போது கண்டிப்பாக உங்களை ஒரு சிலருக்கு மைண்ட் இருக்கும், எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலருக்கு இருக்கும், என்ன பெருசாக வசனத்தை பேச போகிறாங்க, நம்ம பேசாத வசனமா, 10 வருஷம் ஊழியம் பண்ணுறோம், 20 வருஷம் ஊழியம் பண்ணுறோம் இருக்கலாம். பட் உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்தை ஆவியானவர் உள்ளே வைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பரிசுத்த வேதாகமத்தை முழுவதுமாக கரைச்சி குடிச்சேன்னு சொல்கிறால் உலகத்தில் ஒருத்தர் கூட கிடையாது. எழுதின பவுல் கூட அப்படி சொல்லலை, அவரே தன்னை தாழ்த்திக்கிட்டார்னு வச்சுக்கோங்களேன். நாம் இன்றைக்கி வேதத்தை போதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம், உட்கார்ந்து கேட்பதற்கு தயாராக இல்லை. ஊழியக்காரங்கிட்ட இருக்கிற பெரிய விஷயமே இன்றைக்கி கேட்கிற காதுகள் இல்லை, எல்லாமே பேசுகிற வாய் இருக்கிறது. மணிக்கணக்காக பேசுவோம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்து பேசுவோம். நம்ம அதை பற்றி ஜனங்க கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோம், விசுவாசி கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நாம் அதை உட்கார்ந்து கேட்பதற்கு தயாராக இருக்கிறோமா? இன்றைக்கி நம்ம மனுஷங்க பேசுகிறத கேட்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆவியானவர் பேசுகிறதை கேட்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கிறோமா? நான் ஒரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களால் பதில் சொல்ல முடியும். எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும், என் ஊழியத்தில் ஒவ்வொரு வாட்டியும் நான் பிரசங்கம் பண்ணும்பொழுது, சர்ச்சில் நான் எழுந்துச்சு நின்று பிரசங்கம் பண்ணும்போது, ஒவ்வொரு வாரமும், ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் இருக்குது, ஒவ்வொரு வாரமும் என் சபையில் ஆவியானவர் தான் பேசி இருக்கிறாரு அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? 52 வாரமும் என் சர்ச்சில் ஆவியானவர் தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? 2 பேர் இருக்காங்க, அங்கே ஒரு 4-6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேரையும் பின்னாடி பார்ப்போம். நம்ம 6 பேரும் கை தூக்கியிருக்காங்க இல்லையா, பின்னாடி பார்ப்போம். நம்ம நான் கை தூக்காத உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன், நிச்சயமாக உங்களை குறித்து என்ன செய்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். காரணம் உங்களுக்கே தெரிகிறது, நம்முடைய சபையில் 100% யார் பேசவில்லை,
ஆவியானவர் பேசவில்லை அப்படின்னு இருக்குது. இப்போ இவங்க கை தூக்குனவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா 100% ஆவியானவர் தான் பேசியிருக்கிறாரு, நான் மாம்சத்தில் பேசுனதே கிடையாது, நான் பேசும்போது ஆவிக்குள்ளாயிடுவேன், ஸோ என்னுடைய மாம்சம் அங்கே என்ன செய்யலை, வெளிப்படவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதானே கரெக்ட் தானே? அவங்க சொல்கிறது அதானே, 100% ஆவியானவர் தான் பேசினார்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே ஆவியானவர் தான் சபைக்கு பேசினாரா, ஆவியானவருடைய வார்த்தை தான் உங்கள் சபைக்கு வந்துச்சா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒவ்வொரு ஊழியர்களும் நிதானித்து அறிந்து ஆலோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 கொரிந்தியர் 11:31 உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அதை 1ஆம் தேதி அந்த வசனத்தை சொல்லுவீங்க. நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அது விசுவாசிக்கு மட்டும் இல்லை, நமக்கு தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நியாய தீர்ப்பானது எங்கே புறப்படும் என்றால் மூப்பரிடத்திலிருந்து தான் புறப்படும், பலிபீடத்திலிருந்து தான் புறப்படும் அக்கினி. அப்போது நியாய தீர்ப்பு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது ஊழியக்காரங்கிட்ட தான், அதுக்கப்புறம் தான் விசுவாசிக்கு. ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டு ஊழியக்காரன் தான் ஆரம்பிக்கும். ஆனால் இன்றைக்கி ஊழியர்களுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், அவர்களை பொறுத்த வரைக்கும் நியாய தீர்ப்பு விசுவாசிக்கு தான், நமக்கு கிடையாது, நம்மளை பொறுத்த வரைக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி. அதனால தான் சொன்னேன், நான் இப்போ யாராவது ஃபோன் பேச விரும்புனா இந்த ஹாலை விட்டு வெளியே போய் ஃபோன் பேசலாம், நீங்கள் தப்பு கிடையாது. ஆனால் தயவு உட்காந்துட்டு இந்த ஃபோன் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. அதுக்கு தான் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், இந்த ஃபோன் பேசுகிறது இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்கன்னு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். ஆனாலும் நீங்கள் ஊழியர்கள் உங்களை கீழ்ப்படுத்த முடியாது, கேட்டால் நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படிங்க. ரொம்ப சந்தோஷம், தயவு செய்து ஏன் கூட்டத்தில் அதை செய்யாதீங்க. எனக்கு அது பிடிக்காது, நான் பேசுகிறதுனால எனக்கு அது பிடிக்காது, நான் பைபிள் டீச்சராக இருக்கிறதுனால எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. இல்லை நான் மீறி தான் பேசுவேன் அப்படின்னா தயவு செஞ்சு வெளியே போயிருங்க, ஒரு ப்ராப்ளம். உங்களை யாரையும் கட்டியெல்லாம் உட்கார வைக்கலை, இதெல்லாம் ஒன்றும் கட்டாயப்படுத்தி சொல்கிற விஷயம்லாம் இல்லை. ஆண்டவர் சொல்லணும்னு விரும்பினாரு, கூட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் பேச விரும்பினா வெளியே போய் பேசலாம், அதுக்கப்புறம் உள்ளே வந்துடாதீங்க. ஒருவேளை கேட்க விரும்பினா பேசாதீங்க, இங்கேயே உட்காந்து கேளுங்க. அப்போது ஆவியானவர் சபைக்கு சொல்லும் பொழுது நியாய தீர்ப்பானது விசுவாசிக்கு தான் இருக்கிறது. நம்ம சொல்லும் போது ஒவ்வொரு வாட்டியும் கம்யூனியன் கொடுக்கும் போதும் நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறோம். படோம்னு நம்மளையும் சேர்த்து தான் சொல்கிறோம். ஆனால் நம்மை நாமே நிதானித்து அறிந்திருக்கிறோமா? ஊழியர்கள் முதலாவது. எனக்கு ஆண்டவர் கேட்ட கேள்வி, முதல் கேள்வி, நீ பரலோகத்துக்கு போவியான்னு தான் கேட்டார். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்றால் பரலோகத்துக்கு போயிடுவோம். இன்னும் நம்ம ஒருபடி மேலே, நான் ஊழியக்காரனாக இருக்கேன், அது எப்படி ஆண்டவர் என்ன விடுவார்? ஆனால் ஆண்டவர் சொன்ன எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கூட்டம் ஆண்டவர்கிட்ட சொல்லுது, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, வியாதிகளை சுகமாக்கணும் அல்லவா. கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன உங்களுக்கு தெரியாது. யாரை பார்த்து சொன்னார்? ஊழியக்காரனை பற்றி தான் சொல்கிறாரு. அவன் வாழ்நாளெல்லாம் ஊழியம் பண்ண ஊழியக்காரனை பார்த்து சொல்கிறாரு, உன்னை எனக்கு தெரியவே தெரியாது. இயேசுநாதர் பொய் சொல்லுவாரான்னு கேட்டால் பொய் சொல்ல மாட்டார். இயேசுவாயில் விளையாட்டு கூட என்ன வராது, பொய் வராது. அப்போ என்ன அர்த்தம்? உன்னை தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? நான் ஊழியம் பண்ணியிருக்கேன், அற்புதம் செஞ்சுருக்கிறேன், நான் பிசாசை துரத்திருக்கிறேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, என்ன உன்னை எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய் சொல்கிறார் ஆண்டவர் தெரியாதுன்னு. அதோட அர்த்தம் என்னென்னா, என் ஐ சைட்லேயே நீ இல்லை, என்னுடைய விஷனுக்குள்ளேயே நீ இல்லை, ஆனால் நீ ஊழியம் பண்ணியிருக்கிற, ஆனால் அற்புத அடையாளம் நடந்திருக்குது, மிராக்கிள்ஸ் நடந்திருக்குது. இன்றைக்கி நம்ம ஊழியத்தை எதை வச்சு டிசைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம்? என் ஊழியம் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறத எதை வச்சு சொல்லுவோம்? இன்றைக்கி கடைசி காலத்தில் நல்ல பெரிய கூட்டம், பெரிய சர்ச்சு, அப்போ அவருக்கு மினிஸ்ட்ரி சக்ஸஸ். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? அவர் பெரிய ஊழியக்காரருங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? அவர் சர்ச்சில் கிட்டத்தட்ட 4000 பேர் 5000 பேர் வராங்க. 4000 பேர் 5000 பேர் வரவர் தான் பெரிய ஊழியக்காரர்னா, இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ஊழியக்காரர் இயேசுநாதர் தான். 12 பேர் தான் வந்தாங்க அவருக்கு கடைசி வரைக்கும். மொத்தமே 12 பேர் தான் அவருடைய சர்ச்சில் லாஸ்ட் வரைக்கும். அப்போ எண்ணிக்கை ஒரு ஊழியக்காரனுடையதான தன்மையை சொல்லாது, எண்ணிக்கை சொல்லாது. அற்புத அடையாளம் நடக்குது, அதெல்லாம் சறக்குது அப்படின்னு சொன்னால் அவர் தான் பெரிய ஊழியக்காரர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சவுலும் தீர்க்க தரிசனம் உரைத்தான் அப்படின்னு இருக்கு, அவனும் தீர்க்க தரிசனில் ஒருவனாக எண்ணப்பட்டான் அப்படின்னு இருக்கு. அப்போ பார்த்தா அவனும் ஊழியக்காரன் ஆயிடுவானே. நேபுகாத்நேச்சாரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் இருக்கிறாரு. அப்போ தேவ ஊழியனுக்கும் இந்த ஊழியனுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம ஊழியத்தில் அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குதுங்கிறத வச்சுக்கிட்டு நாம் நல்ல ஊழியம் பண்ணுறோன்னு சொல்ல முடியாது. மோசே கண்மலையை அடித்தார், தண்ணி வந்துச்சு, மினிஸ்ட்ரி சக்ஸஸ் ஆகிடுச்சு, எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டாங்க, ஜனங்களும் குடிச்சாச்சு, ஆடு மாடு குடிச்சிருச்சு, அத்தனை பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக மோசேனா மோசே தாங்க, அடித்தான் தண்ணி வந்துச்சு, பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டான். கர்த்தர் சொன்னார், உன் மினிஸ்ட்ரி ஃபெயிலியர், நீ பாருங்க கானானுக்குள்ளே போக மாட்டேன். அப்போ அற்புத அடையாளத்தை வச்சு ஒரு ஊழியக்காரனை டிசைட் பண்ண முடியுமா? ஒரு ஊழியத்தை டிசைட் பண்ண முடியுமானா இல்லை. எண்ணிக்கையை வச்சும் பண்ண முடியாது, அல்லது அந்த ஊழியக்காரனை அற்புத அடையாளங்களை வச்சும் பண்ண முடியாது. அப்போ எதை வச்சு தான் ஒரு ஊழியக்காரனை நான் நிதானிக்கிறது?
அதைத்தான் வசனம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ ஊழியக்காரன் தன்னைத்தானே நிதானித்து அறிய வேண்டிய இடத்துல இருக்கிறார். நான் பரலோகத்துக்கு போவேனா? எங்களுக்கு ஆண்டவர் ஒரு இது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அவர் தரிசனம் கொடுத்தார். நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி இதை முழுக்க முழுக்க ஊழியக்காரங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வெறும் ஊழியக்காரங்களுக்கு மட்டும் எடுக்கிறோம். 3 நாள் தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து இடம் கொடுத்து அவங்களுக்கு ஃப்ரீயாக நடத்துகிறோம். நான் நடத்துகிறோங்கிறதுக்காக அதை சொல்லலை, ஃப்ரீயாக நடத்துகிறோம். 3 நாள் சாப்பாடு கொடுத்து இடம் கொடுத்து நடத்துகிறோம். அவங்க வந்து என் கூட இருக்கணும் 3 நாள். அந்த 3 நாளில் ஒன்னே ஒரு காரியம்தான், ஊழியக்காரன் பரலோகத்துக்கு போவானா? இவ்வளோதான் கேள்வி. ஆண்டவர் இந்த கேள்வி என்னை பார்த்து கேட்டது, நீ ஊழியம் பண்ணுற பரலோகத்துக்கு போவியா அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் வசனத்திலிருந்து ஆராய்ச்சி ஆண்டவர் கொடுத்து பார்த்தா கடைசியில் நாம் போவோமாங்கிறது நமக்கே சந்தேகம். 3.5 வருஷம் இயேசுநாதர் கூட இருந்தான் ஒருத்தன், அப்போஸ்தலர் பட்டம் வாங்கினான், எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தான். கடைசியில் அவன் நரகத்துக்கு போயிட்டான்னு பைபிள் சொல்லுது. 3.5 வருஷம் இல்லை, வாழ்நாள் முழுக்க ஒருத்தன் திருடனாக இருந்தான். கடைசி சில மணி நேரம் சிலுவையில் தொங்கினான், அவன் பரதீசிக்கு போயிட்டான்னு சொல்லுது. யோசித்து பாருங்க, வாழ்நாளெல்லாம் திருடனாக இருந்தவன் சில மணி நேரத்தில் பரதீசிக்கு போயிட்டான். வாழ்நாளெல்லாம் ஊழியக்காரனாக இருந்தவன் சில நாட்களில் நரகத்துக்கு போயிட்டான். அப்போ எது டிசைட் பண்ணுறது? பரலோகத்துக்கு போகிறது போகாததையும். நான் ஊழியம் பண்ணுறேன் அதனால பரலோகத்துக்கு போயிடுவேன் இல்லை, அப்படி இல்லவே இல்லை. ஒரு இடத்துல கூட இல்லை. மோசையை விடவா நம்ம ஊழியம் பண்ணிட போகிறோம்? அவரையே கானானுக்குள்ளே போக வேணான்ட்டாரு. அப்போ பரம கானானுக்குள்ளே நீங்கள் நான் எப்படி போவோம்? அப்போ நான் ஊழியத்துக்கு நான் பரலோகத்துக்கு போவேனா இல்லையாங்கிறத முதல்ல ஊழியக்காரன் தான் டிசைட் பண்ணணும். முதல்ல ஊழியக்காரன் தான் ஆராய்ச்சி பார்க்கணும். ஊழியக்காரன் தலைமையில் தான் அந்தந்த சர்ச்சு உள்ளே போகணும். நீங்கள் பாருங்கள், ஒலிம்பிக்கில் பார்க்கும்போது அந்தந்த நாடு வரும்போது ஒருத்தர் கொடி பிடிச்சிட்டு முன்னாடி வருவார், அவர் தலைமையில் தான் அது வரும். அதே மாதிரி ஒரு சபை போகும்பொழுது அவன் தலைமையில் போகணும். கடைசியில் 40 வருஷம் ஜனங்களை நடத்திட்டு அவன் தலைமையில் போல யாரோ ஒருத்தர் தலைமையில், யோசுவா தலைமையில் கானானுக்குள்ளே போகிறாங்க. அப்போ 40 வருஷம் மினிஸ்ட்ரி ஃபெயிலியர். 40 வருஷம் மினிஸ்ட்ரி ஃபெயிலியர். அதுக்கப்புறம் கர்த்தர் அதை சரி பண்ணாரு, அவங்ககிட்ட ஆவியில் பேசினார், அது வேற. லிட்ரலா உலக பிரகாரமாக எடுத்தா மினிஸ்ட்ரி ஃபெயிலியர். யூதாஸுடைய 3 வருஷம் மினிஸ்ட்ரி ஃபெயிலியர். அப்போ ஊழியக்காரனுடைய மினிஸ்ட்ரி சக்சஸ்ஃபுல்லா ஃபெயிலியரா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசுவை அறியாமல் ஒருத்தன் நரகத்துக்கு போயிட்டானா அவனுக்கு கூட ஏதாவது பண்ணிடலாம், ஏன்னா அவனுக்கு தெரியாது, சொல்ல ஆள் இல்லை. சரி, இயேசுவை அறிந்து விசுவாசியா இருந்து ஒருத்தர் ஒருவேளை கைவிடப்பட்டு போயிட்டானா அதை கூட 100ல் 1 சேர்த்துக்கலாம். ஏன்னு சொன்னா ஒருவேளை அவனுக்கு யாராவது சரியா போதிச்சிருக்க மாட்டாங்க அப்படி சொல்லலாம். ஆனால் ஊழியக்காரனா இருந்து ஒருத்தன் நரகத்துக்கு போறானா அவனை விட பரிதவிக்கப்பட்டவன் உலகத்துல ஒருத்தன் கூட இருக்க முடியாது. ஏன்னா அவன் தான் அர்த்தங்களை வழி சொன்னவன். பரலோகத்துக்கு போறதுக்கு வழி சொன்னவங்களே ஊழியக்காரங்க தான். அவங்களே நரகத்துக்கு போறாங்கன்னு சொன்னா அவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சபை அந்த நிலைமையில் தான் இருக்கிறது. அதில் அடிப்படை கேள்விதான் ஆண்டவர் என்ன கேட்ட கேள்வி, அதை தான் உங்களை திருப்பி கேட்டேன். உங்கள் சபையில் உங்கள் ஊழியமோ அல்லது சபையோ ஆவியானவரால் நடத்தப்படுகிறதா? என்ன ஆவியானவர் தான் பேசுறாரா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சரி, எப்படிங்க கண்டுபிடிக்கிறது ஆவியானவர் தான் பேசுறாருங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வரைக்கும் நான் ஊழியம் பண்ணியிருக்கிறேன். 10 வருஷம் 20 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் 30 வருஷம் நான் பண்ணியிருக்கிறேன். அப்படி பண்ணியிருக்கும் பொழுது ஆண்டவர் தான் எனக்குள்ள இருந்து பேசினாரு. 100% என்னால் சொல்ல முடியல. பேசின மாதிரியும் இருக்குது, பேசாத மாதிரியும் இருக்கிறது. நான் எப்படி நான் நிதானித்து அறிகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான, எல்லாத்துக்கும் வசனம் தான் வழி, வேற எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் வசனம் தான் வழி. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான், உங்களுக்கு வசனங்கள் தெரியாதுன்னு நான் சொல்லலை, நீங்கள் வாசிங்க சொல்கிறேன். யோவான் 16:7 வாசிங்க. நான் போவேனையாகில் அவர் வந்து, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், அண்டர்லைன் கூட பண்ணிக்கோங்க. அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து, அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய மெசேஜ் அவர் தான் பேசுறாருங்கிறத நீங்க எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 பாயிண்ட் தான் அவர்கிட்ட இருக்கு. 3 டாபிக் தான் இருக்கு. ஆவியானவருடைய மெசேஜ் 3 டாபிக். ஒன்று பாவத்தை குறித்து, இன்னொன்று
நீதியை குறித்து, இன்னொன்று நியாய தீர்ப்பு குறித்து. இந்த மூணே டாபிக் உங்க எல்லாருக்கும் தெரியும். 2 தீமோத்தேயு 3:16 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். என்ன வசனம்? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது. அப்படி அவர் தீமோத்தேயுக்கு எழுதும் போது வேத வாக்கியம்னு சொல்றது பழைய ஏற்பாட்டை, ஏன்னா புதிய ஏற்பாடு எழுதி முடிக்கல. யோவான் வெளிப்படுத்தின விசேஷம்லாம் இன்னும் எழுதவே இல்லை. அவர் சொல்றது பழைய ஏற்பாட்டை குறித்து. கொலோசியருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனத்தில் அவர் சொல்லும் போது சொல்றாரு, ஓய்வு நாட்களை குறித்தாவது பண்டிகை நாட்களை குறித்தாவது நீங்கள் அற்பமாய் எண்ணாதிருங்கள், அவைகள் வருங்காரியங்களுக்குரியது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு எழுதுறார். ஸோ பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் 66 புஸ்தகமும் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டது, எழுதப்பட்டது. இதில் உங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை, நீங்கள் ஒத்துப்பீங்க. ஏன்னா அதை வச்சு தான் உங்கள் ஊழியமே நடக்குது. இப்போ இந்த புஸ்தகத்தினுடைய, இந்த பைபிளுடைய முதல் பிரசங்கியார் யார்? இந்த பைபிளுடைய முதல் பிரசங்கியார் யார்? பைபிள்ல கேட்கிறேன். பைபிள்ல முதல்ல ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணால் யார்? நோவா இல்ல, ஏனோக். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக். யூதாவின் புஸ்தகம் 14:15 வசனம் சொல்லுது, 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று முன்னறிவித்தான். அவன் தான் ஃபர்ஸ்ட் பிரசங்கியார். ஏனோக்கு தான் முதல் பிரசங்கியார். வசனம் சொல்லுது, 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஃபர்ஸ்ட் பிரசங்கம் எதை பத்தி இருக்குது? நியாய தீர்ப்பை பத்தி இருக்கு. இப்ப நீங்க சொன்ன 2வது பிரசங்கியார் நோவா, 10வது தலைமுறையில். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. 2 பேதுரு 3:5 வாசிங்கள். மூணு அஞ்சு. நீங்க 1 பேதுரு வாசிக்கிறீங்களா 2 பேதுரு வாசிக்கிறீங்களா? மன்னிக்கணும், நான் தான் தப்பு. 2 பேதுரு 2:5 வாசிங்க. 2:5 கரெக்டா? நான் 3:5 சொல்லிட்டேன். 2:5. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அப்போ நோவாவுடைய பிரசங்கம் எதன் அடிப்படையில் இருந்துச்சு? நீதியின் அடிப்படையில். முதல் பிரசங்கம் நியாய தீர்ப்பை பற்றி, 2வது பிரசங்கம் நீதியை பற்றி. 3வது பிரசங்கியார் அல்லது 3வது ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லுவான்னு சொன்னார்னா ஆபிரகாமை குறித்து சொன்னார். 18ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, ஆபிரகாம் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவான். 18-19 வாசிங்க பார்ப்போம். நீதியையும் நியாயத்தையும் செய்து எதை பத்தி? நீதி. முதல் பிரசங்கம் நியாய தீர்ப்பு, 2வது பிரசங்கம் நீதி. ஆபிரகாம்கிட்ட கொடுத்தது நீதியும் நியாயத்தையும். அதான் நியாயப்பிரமாணம். யோவான் ஸ்நானகன் வரைக்கும் அதுதான் பிரசங்கம். அதைத்தான் மோசே கிட்ட எழுதி கொடுத்தார். அடுத்து புதிய ஏற்பாட்டுடைய முதல் பிரசங்கியார் யாருன்னு கேட்டீங்கன்னா யார் சொல்லுவீங்க? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் எதை பத்தி பிரசங்கம் பண்ணாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், பாவத்தை குறித்து. 2வது, அப்படி பாவத்திலிருந்து மனம் திரும்பி வரவங்கள என்ன எடுக்க சொன்னாரு? அது நீதியை குறித்து. இயேசு சொல்றாரு, இப்பொழுது இடம் கூட அது எல்லா நீதிக்கும் ஏற்றதா இருக்கு. அப்படி கீழ்ப்படியாதவங்களுக்கு பார்த்து என்ன சொன்னாரு? நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு, அது நியாய தீர்ப்பை பத்தி. இப்ப இயேசு கிறிஸ்து அடுத்த பிரசங்கியார் எதை பத்தி பிரசங்கம் பண்ணாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அவரும் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து. நீதினா என்ன? ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் இயேசுதான் விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசத்தினுடைய ஆரம்பம், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும். அப்ப நீதி என்பது விசுவாசம், நீதி என்பது கீழ்ப்படிதல். பாவம் என்பது என்ன? நியாய தீர்ப்பு என்பது என்ன? இதுதான் டோட்டல் பைபிளும் இருக்கு. டோட்டல் பைபிளுடைய மொத்தம். ஏன்னா ஆவியானவர் எழுதுனா அவருடைய மெசேஜ் இது 3க்குள்ள தான் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வசனத்துல தான் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இந்த 3 பிரசங்கத்தை தவிர 4வது பிரசங்கம் ஏதாவது நீங்கள் பண்ணி இருந்தால் அது ஆவியானவர் பேசினது அல்ல. ஆவியானவர் பேசினா இந்த 3க்குள்ள தான் இருக்கும். ஒன்று பாவத்தை பத்தி இருக்கும், பாவத்திலிருந்து விடுதலையானா என்ன ஆசீர்வாதம்னு இருக்கும்.
விடுதலை ஆகாவிட்டால் என்ன நடக்கும்னு இருக்கும். நீதி, கீழ்ப்படிதல், விசுவாசம். அதுக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன நடக்கும்? விசுவாசித்தால் என்ன நடக்கும்? விசுவாசிக்கிறவனால் என்ன அடையாளங்கள் நடக்கும்? விசுவாசிக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? விசுவாசத்தினுடைய மகத்துவம் என்ன? நீதி பற்றி தான் இருக்கும். அதுக்கு கீழ்ப்படிஞ்சா கிடைக்கிற ஆசீர்வாதம் இருக்கும். அதுக்கு கீழ்ப்படியாவிட்டால் கிடைக்கிறதான சாபங்கள் பற்றி இருக்கும். நியாய தீர்ப்புனா என்ன? பரலோகம், பரதீசி, மேல் பாதாளம். அப்படி நியாய தீர்ப்பு அடைகிறவனுக்கு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சம் கிடைக்கும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என் ஆலயத்தின் தூணாக்குவேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என் பிதாவுக்கு முன்பாக அவனுடைய நாமத்தை அறிக்கை செய்வேன். அப்படி நியாய தீர்ப்பு என்பதை குறித்து இருக்கும். இந்த 3 தவிர இந்த கடைசி 20-25 வருஷத்துல சபை 4வது பிரசங்கத்துக்கு போயிருச்சு. நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் நம்ம கரெக்டா நடத்திட்டாங்க. இதுல பெரிய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 2000 வருஷமா சபை பல ஏற்றத்தாழ்வுகளை சந்திச்சுது, இல்லைன்னே சொல்லல. ஆனா நமக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பரிசுத்தவான்கள் நமக்கு கரெக்டா நடத்தி கொண்டு வந்து நம்ம கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள்ட்ட குறை சொல்ல முடியாது. அவங்ககிட்ட 1-2 பேர் தவறி இருப்பாங்க, விட்டுருங்க, நம்ம அவங்கள பத்தி பார்க்க வேண்டாம், அது நெக்லிஜிபிள். ஆனால் பெரும்பான்மையா நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் வரைக்கும் நமக்கு கொண்டு வந்து அழகா, இந்த ரிலே ரேஸ் ஓடுறவங்க பார்த்துருக்கீங்களா, நல்லா ஓடி கொண்டு வந்து கையில கொடுத்துருவாங்க. ஆனா எத்தனை பேர் ஓடினாலும் கடைசியா ஓடுறவன் கடைசியா ஓடினாதான், கரெக்டா ஓடினாதான் அவங்க அத்தனை பேரும் கப்பை பெற முடியும். இப்ப நம்ம கிட்ட தான் அது கொடுத்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். இப்ப இந்த 3 பிரசங்கத்தை தாண்டி இந்த கடைசி காலம் 4வது பிரசங்கத்துக்கு போயிருச்சு. என்ன பிரசங்கம்? ஆசீர்வாத பிரசங்கம். என்ன ஆசீர்வாதம்? அதெல்லாம் இல்ல, ஆசீர்வாதம், அவ்வளவுதான். எதை பத்தின ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வாதம் தான். ஆண்டவர் எந்த ஒரு முகாந்திரம் இல்லாமல் ஆசீர்வதிக்கிறவர். ஏன்னா அவர் கிருபை உள்ளவர். அடுத்து எங்க போயிட்டான்? கிருபைக்கு போயிட்டான். கிருபை ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ், ஹைப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் மாதிரி கிருபைக்கும் அப்படி இருக்கு. கிரேஸ், ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ். இப்ப கிருபைக்குள்ள போற கூட்டம் ஒன்று உட்கார்ந்துருக்கு. கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லி இந்த கடைசி 25 வருஷமா சபை ஆவியானவர் சொல்ல வேண்டிய செய்திகளை விசுவாசிகளுக்கு சொல்லவில்லை. அல்லது ஊழியக்காரன் ஆண்டவர்கிட்ட வார்த்தையை வாங்கி கொடுக்கவில்லை. ஊழியக்காரனுடையதான சுயநலம் அல்லது ஊழியக்காரனுடையதான சிச்சுவேஷன் அல்லது அவனுடைய தேவை அல்லது அவனுடைய பிரச்சனை அல்லது அவனுடையதான குடும்பத்தின் பிரச்சனை, இதுதான் இங்கே பிரசங்கமாய் மாறி இருக்கிறது கடந்த 25 வருஷமாக. நான் எல்லாரையும் சொல்லல, 95% அப்படித்தான். 5% பேர் இன்னும் கர்த்தருக்கு நற்கனிகளாக, நற்கந்தங்களாக, வாசனை வீசுகிறவர்களாக, மலைமேல் இருக்கிற பட்டணமாக இன்னும் ஒரு சில ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நிமித்தம் இன்னும் கர்த்தர் அழிக்காமல் இருக்கிறார், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு நடக்கிற விஷயம் என்ன? 95% எதை பத்தி இருக்குது? கர்த்தர் பேசுற வார்த்தை வருதா? நல்லா கவனிங்க. நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபையில செய்தி கொடுக்குறீங்க. இந்த செய்தி எப்படி ஜனங்களுக்கு யாருகிட்ட இருந்து வருது அப்படிங்கிறதுக்கு பைபிள்ல ஒரு ஃபார்முலா இருக்குது. எப்படி ஜனங்களுக்கு ரீச் ஆகுது அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. வாசிங்களேன், நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது தானே. நீங்க எவ்வளவு வேல்யூபிளான விஷயத்தை ஜனங்களுக்கு சொல்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியணும்ல. நீங்க ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றீங்க, கர்த்தர் இன்னைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி நேற்று ராத்திரி காத்திருந்த போது கர்த்தர் வார்த்தையை கொடுத்தாரு, அப்படித்தானே சொல்றீங்க. அந்த வார்த்தை எவ்வளவு வேல்யூபிள், நீங்க சொல்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான ப்ராசஸ் என்ன? சில சொல்லுவாங்க, வீடு அழகா கட்டியிருக்கிறீங்க, ஒரே வாரத்தில் முடிச்சிருவாங்க. ஆனா அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கடக்கால் தோன்றதுல இருந்து கட்டி முடிச்சு பெயிண்ட் அடிக்கிற வரைக்கும் ப்ராசஸ் இருக்குல்ல, அது என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க அதை கரெக்டா பண்ணதுனால அந்த வீடு அழகா இருக்கு. அதே மாதிரி நீங்க கர்த்தருடைய வார்த்தை வாசிங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை ஊழியக்காரன நீங்க தான், நீங்களும் நானும் தான். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை நமக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் யார்கிட்ட ஒப்படைக்கிறாரு? ஃபர்ஸ்ட் பிதா கிட்ட இருந்து யார்கிட்ட வருது? இயேசு கிட்ட இருந்து வருது. இயேசு பேசும்போதே என்ன சொல்லிட்டார்னா, நான் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை, என் பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுமே அப்படித்தான், அவருடைய காலத்தில் அப்படித்தான். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, நாள்தோறும் கற்றுக்கொள்ளுகிறவனை போல அவர் என்னை எழுப்புகிறார், கேட்கிறதுக்கான காதுகளை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார்னு சொல்றார். இயேசு பிதாவை பார்த்து சொல்றாரு ஏசாயா 50:4. சோ பிதாவாகிய தேவன் முதல்ல யாருக்கிட்ட கொடுக்கிறாரு? தன்னுடைய சித்தத்தை, பரலோகத்தின் சித்தத்தை யார்கிட்ட கொடுக்கிறாரு? இயேசு கிட்ட. இப்ப இயேசு என்ன பண்றார்? தொடர்ந்து வாசிங்க. இவர் தம்முடைய தூதனை அனுப்பி, அப்போ இயேசு கிறிஸ்து தூதனை அனுப்பி யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? அப்போஸ்தலன்கிட்ட கொடுத்திருக்கிறார். சோ
அதுதான் இப்போ நம்ம கையில் இருக்கிற பைபிள். பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு ஒப்புவித்ததும் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு? அந்த தூதன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியணும். வேத வாக்கியங்கள்லாம் யாரால் அருளப்பட்டது? ஆவியானவர் அருளப்பட்டது. அவர் போய் அனுப்புவார். அவர் வந்து என்ன செய்வார்னா, இயேசு சொல்றாரு, நான் இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது, அதை இப்பொழுது நான் சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். நான் போய் என்ன பண்றேன்? தேற்றவாள் நான் அனுப்புறேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். ஸோ மூணாவது தூதன் வழியாக வந்துருச்சு. யார்கிட்ட வந்துருச்சு? அப்போஸ்தலர்கிட்ட வந்துருச்சு. அதுதான் பிரிண்டட் பைபிள் இப்போ நம்ம கையில் இருக்கிறது. ஸோ இந்த 4ல் மாற்றமே இல்லை. பிதா சொல்லிட்டாரு, இயேசு கேட்டுட்டாரு, தூதனை அனுப்பிட்டாரு, அப்போஸ்தலர்கள் எழுதிட்டாங்க, பிரிண்டட் ஆயிடுச்சு. பின்னாடி முற்றுற்றின்னு போட்டாச்சு. ஸோ இதில் மாற்றம் வராது. இந்த 4ல் என்ன வராது? சேஞ்சஸ் வராது. எவனாவது வேத வாக்கியத்தை மாற்றினா தான் உண்டு. அவனுக்கு ஐயோ, அவனை விட்டுருங்க. இப்போ நம்ம கையில் பைபிள் பிரிண்டட் வெர்ஷன், 4 ஸ்டேஜில் தப்பு இருக்காது. அடுத்து வாசிங்க, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 2:1 வாசிங்க. சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது. இப்போ அப்போஸ்தலனை பார்த்து சொல்றாரு, பைபிளை பார்த்து சொல்றாரு, சபையின் தூதனுக்கு நீ. அப்பனா 4வதுல இருந்து யாருக்கிட்ட வருது? சபையின் தூதன்னா யாரு? ஊழியக்காரனுக்கு வருது. அதைத்தான் நீங்க ஒவ்வொரு வாரமும் பைபிள்ல இருந்து மெசேஜ் எடுக்கிறீங்க. நீங்க யாருமே குரான்ல இருந்து எடுக்கல, வேற எங்க இருந்து எடுக்கல. அத்தனை பேரும் ஒவ்வொரு வாரமும் செய்தி எதுல இருந்து எடுக்கிறீங்க? இதுல இருந்து எடுக்கிறீங்க. ஒரு சிலர் வாட்ஸ்அப்ல இருந்து எடுக்கிறாங்க, அவங்கள விட்டுருங்க, நம்ம அவங்ககிட்ட போக வேண்டாம். அவங்க அந்த வாரம் என்ன கதை படிக்கிறாங்களோ அதை வச்சு அந்த வாரம் செய்தியை ஓட்டிடுவாங்க, அவங்கள விட்டுருங்க. அந்த மாதிரி ஆட்களை பத்தி நம்ம பேசல. பொதுவா செய்தி சபைக்கு எதுல இருந்து கொடுக்கப்படுது? இதுல இருந்து கொடுக்கப்படுது. சோ இப்போ இங்க இருந்து யாருக்கிட்ட வருது? சபையின் தூதன் நம்ம கிட்ட வந்துருச்சு. 5வது. இப்போ 7வது வசனம் வாசிங்க. அதே 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை. அப்ப அவன் மூலமாக யார் பேசுறது? சபைகிட்ட ஆவியானவர் பேசுறாரு. 6வது ஸ்டேஜ் ஆவியானவர், 5வது ஸ்டேஜ் ஊழியக்காரன், 6வது ஸ்டேஜ் ஆவியானவர். ஆவியானவர் வந்து யாருக்கிட்ட போகுது? சபைக்கு போகுது. சபை தான் 7வது இடம். ஒரு செய்தி பரலோகத்திலிருந்து சர்ச்சுக்கு வரும்போது 7 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் பிதா, அவர் இயேசுவுக்கு ஒப்புவித்தது. இயேசு தூதனை அனுப்பி அவர் அப்போஸ்தலருக்கு ஒப்புவித்தது. இது வந்துருச்சு 4. இப்போ இவங்கிட்ட இருந்து, சாரி, பைபிள்ல இருந்து யாருக்கிட்ட வருது? ஊழியக்காரங்கிட்ட, சபையின் தூதன். 5. ஊழியக்காரன் வழியாக யார் பேசணும்? ஆவியானவர். 6. ஆவியானவர் யாருக்கு பேசணும்? சபைக்கு பேசணும். 7 ஸ்டேஜ். இந்த 7 ஸ்டேஜில் இந்த செய்தி அவங்க கிட்ட போக விடாம, சபைக்கு போக விடாம தடுக்கக்கூடிய ஒரே அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு தெரியுமா? ஊழியக்காரங்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இந்த 4 ஸ்டேஜ் மாறாது, பிரிண்டட் வெர்ஷன். இப்போ என்கிட்ட கொடுத்தாச்சு, நான் பைபிள் எடுத்துட்டேன். ஆனா என்கிட்ட இருந்து ஆவியானவர் பேசினா பரலோகத்தின் செய்தி சபைக்கு நேரா கரெக்டா போயிடும். எனக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசாவிட்டால், எனக்குள்ள இருந்து மாம்சம் பேசினால் பரலோகத்தின் செய்தி போகாது. எனக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் செய்தி தான் அவங்க போகும். நீங்க பார்த்திருப்பீங்க, பைபிள்ல 2 பேர்கிட்ட மட்டும் கர்த்தர் ஒரு வேலை செய்வார். புதிய ஏற்பாட்டில் 2 பேர்கிட்ட செய்வார். உங்களுக்கு தெரியாதது இல்லை, நீங்களா வேத தியானிக்கிறவங்க தான். 2 காரியம் செய்வார். ஒன்று, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அவர்கள் இருதயங்களை திறந்தார்னு சொல்லி 24ஆம் அதிகாரம் லூக்கால இருக்கும். கூட்டிட்டு போய் அவங்க இருதயத்தை அவர் என்ன பண்றாரு? திறக்கிறார். 2வது, இது வந்து இயேசு செய்தது. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி சீஷர்கள் இருதயங்களை திறந்தார். இதே காரியத்தை 2வது அவர் யாரை பார்த்து செய்வார்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் வசனத்தை கேட்கும்படி லீதியாளின் இருதயத்தை திறந்தார்னு இருக்கும். 2 பேர்கிட்ட தான் இந்த சம்பவம் நடக்கும். ஒன்று சீஷர்களுக்கு, இன்னொன்று. இந்த இருதயத்தை திறக்கிறதுனா என்ன தெரியுமா? இருதயத்தை திறக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம கிட்ட 3 மைண்ட் இருக்கு. நம்ம கிட்ட பொதுவாக 3 மைண்ட் உண்டு. ஒன்று கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க. கான்சியஸ் மைண்டுனா எதையுமே ஆராய்ந்து பார்த்து பர்ஃபெக்டா இருக்கிறது கான்சியஸ். அவன் ரொம்ப கான்சியஸுங்க, அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாப்ல அப்படிங்கிறது. 2வது சப்கான்சியஸ் மைண்டுன்பாங்க. அவரே தெரியாம செஞ்சிட்டாரு, அவர் நிதானத்திலேயே இல்லைங்க, அவர் வளர்றாரு, என்னவோ பேசுறாரு, அவருக்கு தெரியல. ஏன்னா அவர் எதுல இருக்கிறாரு? சப்கான்சியஸ் மைண்ட். 3வது ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் சூப்பர் கான்சியஸ் மைண்ட். அதுதான் ஆவிக்குரிய விதம், பரலோகத்தினுடையது. அதை விட்டுருங்க. இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற இருதயத்தை கர்த்தர் திறக்கணும்னா அவனுக்கே தெரியாம திறக்கணும். பொதுவா நீங்க சுவிசேஷம் சொல்லும் போது ரட்சிப்பு எதனால வரும்னு பைபிள் சொல்லுது? இருதயிலே விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணாதான்
ரட்சிப்பு அது கான்சியஸ். ஆண்டவர் சப்கான்சியஸா ஒருத்தன் ரட்சிக்கப்படணும்னு விரும்பல. ஒண்ணுமே தெரியாம இயேசுவே ஏத்துக்கணும்னு விரும்பல. அவன் இயேசுவை மெய்யான தேவன் என்று அறிந்து, ரட்சகர் என்று உணர்ந்து, என் பாவத்தை மன்னிக்கிறவர் என்று தெரிந்து வாயில அறிக்கை செய்யணும்னு கர்த்தர் விரும்புறார். இது கான்சியஸ் மைண்ட். கர்த்தர் எப்பவுமே அப்படிதான் வேலை செய்வார். கான்சியஸ் மைண்ட்ல தான் வேலை செய்வார். எந்த ஒரு வசனத்தையும் அவங்க நிதானிச்சு ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் உள்வாங்கணும்னு நினைப்பார். ஆனா சப்கான்சியஸ் மைண்ட்னா என்னன்னா, அவங்களுக்கே தெரியாம இருதயத்தை திறக்கிறது. இதை யார் செய்வானா, எப்பவும் பிசாசு தான் செய்வான். எங்க செய்யறான்? நீங்க சினிமா தியேட்டருக்கு போயிருப்பீங்க, அல்லது சினிமா பார்க்குறவங்கள பார்த்துருப்பீங்க. சினிமா தியேட்டருக்குள்ள போனவன நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லா டோரையும் மூடிடுவாங்க, இருட்டாக்கிடுவாங்க. நல்லா அந்த ஸ்கிரீனுக்கு நேரம் அவங்க கான்சென்ட்ரேஷன் என்ன பண்ணிடுவாங்க, திருப்பிடுவாங்க. இது பிசாசுடைய திட்டம். பொதுவாக என்ன சொல்லுவோம், திறந்தா லைட்டு அதனால சரியா தெரியாது அப்படிம்போம். ஆனால் உண்மை, ஸ்பிரிச்சுவல் உண்மை என்னன்னா, அந்த ஸ்கிரீனுக்கு நேரம் அவனை லைக்க பண்ணிடுவாங்க. இப்போ அந்த ஸ்கிரீன்ல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க, அந்த ஹீரோ பேசுறதோ அல்லது வில்லன் பேசுறதோ. ஆனா பக்கத்தில் நிற்கிற அருவருப்பான காரியங்கள், அசிங்கமான காரியங்கள், காமெடியான காரியங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க அதில் கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டீங்க. ஆனா பிசாசு என்ன பண்ணுவானா, நீங்க உட்காந்து கவனிச்சுட்டே இருக்கும் போது எல்லாத்தையும் உங்களுக்குள்ள போடுவான், அத்தனையும் போடுவான். இப்போ நீங்க அதை டிவின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க உட்காந்து அப்படியே டிவி பார்க்குறீங்க. டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது சிலர்லாம் பாருங்க, ஊழியக்காரங்க புல்பீட்ல இருந்து கூட காமெடி ஜோக் அடிப்பாங்க. எந்த காமெடி ஜோக் அடிப்பாங்க? சினிமா காமெடி ஜோக் அடிப்பாங்க. சினிமா காமெடி ஜோக். இவங்க எப்போ சினிமா பார்த்தாங்க? பார்க்கவே இல்லை. இவங்க எந்த சினிமாக்கும் போல. எங்க பார்த்தாங்க? டிவி பார்த்தாங்க. டிவியில் கூட உட்காந்து இவங்க என்ன பார்க்கல, சினிமாலாம் பார்க்கல, நியூஸ் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த வழியில் ஒரு காமெடி வந்துச்சு, ஒரு 2 நிமிஷம் பார்த்தாங்க, தாண்டி போயிட்டாங்க. இவங்க மறந்துட்டாங்க. ஆனால் அது இவங்களுக்குள்ள இருக்குது. இப்போ பிசாசு உள்ள போட்டான். அதுக்கு பேர் சப்கான்ஷியஸ் மைண்ட். உங்களை அறியாமலேயே சில காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். அதுக்கு பேர் தான் இருதயத்தை திறத்தல். ஆனா நல்லா கவனிங்க, கர்த்தர் என்ன பண்றாராம், சீஷர்கள் இருதயத்தை திறக்கிறாரு. அவங்களுக்கு தெரியாமையே திறக்கிறாரு. யாரை நம்பி தெரியுமா? சீஷர்கள் மேல உள்ள பாசம் இல்ல, அவருடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேல இருக்குது. இவங்க இருதயத்தை திறந்தா நான் என்ன சொல்றனோ அதை மட்டும்தான் இவர் சொல்லுவாரு, தேவையில்லாத குப்பையை போட மாட்டாருன்ற நம்பிக்கை இயேசு மேல வந்தா மட்டும்தான் கர்த்தர் அவங்க இருதயங்களை திறந்தார். அதே நம்பிக்கை பவுல் மேல வந்துச்சு. வந்ததுனால கர்த்தர் லீதியால் இருதயத்தை திறக்கிறார். பவுல் பேசுறது அத்தனையும் அவங்களுக்குள்ள போகுது. இயேசு பேசுற அத்தனையும் சீஷர்களுக்குள்ள போச்சு. கர்த்தர் அப்படி நம்பி திறக்கணும். அந்த நம்பிக்கைக்கு உரியவர்களா நீங்கள் நானும் மாறணும். அப்படி மாறினாதான் பரலோகம் நம்ம மூலமா பேசும். நம்ம மூலமா ஆவியானவர் பேசுறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், மாற்று கருத்து இல்லை. ஆனா உங்க மூலமா ஆவியானவர் சபைக்கு பேசினாரா? அதான் கேள்வி. இப்ப திருப்பி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான். இப்போ பரலோகத்திலிருந்து வரக்கூடிய செய்தி உங்கள் சபைக்கு ரீச் ஆச்சா? ஆவியானவர் சொன்னதை நீங்க சொன்னீங்களா? ஒண்ணு, சில நேரத்தில் நீங்க ஆவியானவர் வார்த்தையை வாங்கியிருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வாங்கியிருக்க மாட்டீங்க? அதெல்லாம் வாங்கணும்னா சும்மா வாங்க முடியாது. பரிசுத்தவான்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, அவர்கள் ஒரு வாரம் முழுக்க காத்திருப்பாங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சிருச்சுன்னா திருப்பி திங்கக்கிழமையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை காத்திருப்பாங்க. காத்திருந்து சனிக்கிழமை வரைக்கும் உபவாசம் பண்ணி, அதுக்கு பேரே காத்திருப்பு நாள். சனிக்கிழமைக்கு பேரு காத்திருப்பு நாள். அவர்கிட்ட இருந்து வார்த்தையை வாங்கி அதை கொண்டு வந்து சபையில பேசுவாங்க. பழைய பரிசுத்தவான்களை பாருங்க, அவங்களுக்கு பெரிய பைபிள் காலேஜ் கிடையாது, பெருசா டிகிரி முடிக்கல, அவங்க எந்த விதமான உலக ஞானம் கிடையாது, அவங்களுக்கு வாட்ஸ்அப் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனா எழுந்திருச்சு நின்று அந்த பரிசுத்தவான்கள் பேசுவாங்க. அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அக்கினிமயமான வார்த்தையா இருக்கும். ஆவியானவர் சபைகளுக்குள்ள அப்படியே அசைவாடுவார். வர்றவன் அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவான். அதான் அன்னைக்கு நடந்துச்சு. காரணம் என்னன்னா, அவங்க கர்த்தர்ட்ட வார்த்தையை வாங்கினாங்க. பெரிய ஆழமான செய்திலாம் இருக்காது, ஆனா வல்லமையான செய்தியாக இருக்கும். அவங்க வாயிலிருந்து தெரிக்கிறது ஒவ்வொன்றும் அக்கினி தணலா இருக்கும். அதனாலதான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஊழியக்காரங்களா இங்க உட்கார்ந்துருக்கிறோம். இன்னைக்கு முதல்ல கர்த்தரிடத்துல இருந்து வார்த்தை வாங்கப்படுகிறதா? அதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. நீங்க ஆண்டவர்கிட்ட இருந்து உட்கார்ந்து வாங்குனீங்களா வார்த்தைய? முடியுமா? இன்னைக்கு எல்லாரும் பிஸி. அதுவும் இந்த கடைசி 20 வருஷம் ஊழியக்காரன் எல்லாம் பிஸி. அத்தனை ஊழியக்காரனை பிசாசு வீழ்த்துறதுக்கு அவன் பாவத்தையோ அல்லது இச்சையோ கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை. உங்களை பிஸி ஆக்கிட்டா போதும். பார்வோன் சொன்னானா மோசே கிட்ட, மோசே சொல்றாரு, எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்க போக வேண்டும்.
அதுக்கு பார்வன் சொன்னானா, அவர்களுக்கு வேலை கம்மியாக இருக்குது, அதனால தான் என்ன சொல்கிறாங்க, தேவனை ஆராதிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வைக்கோல அவங்களே பொறுக்க சொல்லு, ஆட்டோமேட்டிக்காக அவங்க தேவனை தேடுறதை விட்டுருவாங்க. இந்த ஃபார்முலாவை தான் இப்போ பிசாசு பயன்படுத்துகிறான். இப்போ ஊழியக்காரங்களை உட்காந்து ஜோமான விட்டா இவங்க வார்த்தையை வாங்கிடுவாங்க. வார்த்தையை வாங்கினா சர்ச்சு நல்லபடியாக வந்துடும், சர்ச்சு பரலோகத்துக்கு போயிடும்ட்டு அவன் பண்ண சூட்சமா என்னன்னா, ஊழியக்காரனை பிஸியாக்கி விட்டான். இப்போ ஊழியக்காரன் 7 நாளும் பிஸி. என்ன பிஸி? திங்கட்கிழமை ஈரோடு கூட்டமைப்பு, செவ்வாய்க்கிழமை தென்னிந்திய கூட்டமைப்பு, புதன்கிழமை இந்திய கூட்டமைப்பு, வியாழக்கிழமை உலக கூட்டமைப்பு, வெள்ளிக்கிழமை சூரியன் சந்திரன் நட்சத்திர கூட்டமைப்பு. கூட்டமைப்பு கூட்டமைப்பு கூட்டமைப்புன்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு கூட்டமைப்பு, ஆளாளுக்கு ஒரு கூட்டமைப்பு. எடுத்து பாருங்க, இவரை கூப்பிட்டு முதல் ஜெபம் கொடுக்காட்டி அவர் அடுத்த வாரம் கூட்டமைப்பு. அவர் சொல்றார், நான் போயிருக்கிறேன், எனக்கு ஒரு ஓப்பனிங் பிரேயர் கூட கொடுக்கல, என்னை மதிக்கல. இப்போ கொடுக்கலன்னா என்ன கிழிக்கலைங்க? இப்போ ஓப்பனிங் பிரேயர் கொடுக்கலன்றதுனால இப்போ நீங்கள் என்ன கிழிக்க போறீங்க? உங்களை கேட்கல, நீங்கள் ஈரோட்டில் நல்லவங்க தான், நான் பேசுறது எல்லாமே திருப்பூருக்கு அந்த பக்கம், நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது. இவர் ஏதோ நம்மளை கேட்குறாரு போற, ஏன்னா எனக்கு உங்களை பற்றி தெரியவே தெரியாது. பாருங்களேன், நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வரேன், நீங்கள் அத்தனை பேரும் தங்கம். நான் பேசுறது எல்லாமே திருப்பூர், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு, இங்கே ஸ்ரீலங்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் ஒரு தீவில் இருக்கிற ஊழியக்காரங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இவரை கூப்பிட்டு ஓப்பனிங் பிரேயர் கொடுத்து அந்த ஓப்பனிங் பிரேயரில் அக்னிமயமான நாவு இறங்கி ஈரோடு முழுக்க தீ பத்திக்குதுன்னா கொடுக்கலாம். அதில் சரி அவனா கூப்பிட்டு கொடுத்தானா மரியாதை, கொடுக்கலையா சரி பேசுகிறார், என்னெல்லாம் கூப்பிடாம விட்டா சோத்திரம். அது இறங்கும் போது பார்த்தீங்கன்னா பதன்னு 10 ஊழியக்காரங்க வந்தாங்க. உள்ள கேட்டேன், எதுக்கு இவ்வளோ பேர்? ஏன்னா இப்போ ஊழியக்காரனுக்கு அது ஒரு பெரிய புகழ்ச்சி சோதனை ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 10 பாடி கார்டு, அண்ணன் வரார் வழி விடுங்க, அண்ணன் வரார் வழி விடுங்க. என்ன அண்ணன் போற முடிச்சுட்டு நெப்போலியன் முடிச்சுட்டு உள்ள வராரு, அவருக்கு எதுக்கு வழி விடணும்? இப்போ என்ன கீழ்ஸ்டார் இவர்? அவரே சினிமா நடிகனுக்கு இருக்கிற பவுன்சரை விட இங்க ஜாஸ்தி. ஐயா வரார் வழி விடுங்க, ஐயா வரார் வழி. என்ன ஐயாவுக்கு வழி தெரியாதா? குருடா அவரு? கையை பிடிச்சா கூட்டு வரீங்க. ஏன் அவர் ஏறி புல்பிட்டில் உட்கார மாட்டாரா? பக்கத்தில் பாலக்காட்டில் ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்க. மீட்டிங் முடிச்சுட்டு வேலையை விட்டு இறங்குறேன், நல்ல பவுன்சர் மாதிரி 4 பேர் வந்து நிற்கிறான். என்னடான்னு கேட்டேன். உங்களை கூட்டிட்டு போய் காரில் ஏற்றா சொன்னாங்க. யார் சொன்னதுன்னு? பாஸ்டர் சொன்னார், மரியாதையாக போயிருன்னு. ஏன் எனக்கு கார்லேருந்து ஸ்டேஜுக்கு வந்தால் தெரியவனுக்கு ஸ்டேஜ்லேருந்து காருக்கு போக தெரியாதா? இன்னைக்கு ஊழியக்காரனுக்குள்ள அப்படியே ஒரு பெருமை இருக்கு. ஊழியக்காரனுக்குள்ள என்ன கனப்படுத்தணும், என்ன உயர்த்தணும். பரிசேயனை பார்த்து நேரடியாக சொன்ன வசனத்தை இப்போ நீங்கள் நேசிக்கிறீங்க. நீங்கள் முதன்மையான ஆசனத்தை விரும்புகிறீர்கள். நீங்க நடுவில் உட்காரணும்னு நினைக்கிறீங்க. நீங்க அத்தனை பேர் உங்களை மதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னாரு. அவ்வளோ படிச்ச அவனே பவுலே அடிமைக்கு அடிமைன்ட்டு போயிட்டான். இது ஒரு மண்ணாங்கட்டியும் படிக்கல. அவன் எதெல்லாம் குப்பைன்னு தூக்கி போட்டானோ அந்த குப்பையை தூக்கி நம்ம தலைமையில வச்சிருக்கிறோம். நஷ்டமும் குப்பையும் என்று விட்டது. இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, ஊழியக்காரங்களுக்கு அந்த கணம் அப்படி என்ன மதிக்கல, அதை பண்ணல, அப்படி பண்ணல. இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு கூட்டமைப்பு ஜாஸ்தியாகி போச்சு. எவனையா திட்டி பாருங்க. உங்க அசிஸ்டன்ட் இருக்காமல, முந்தியெல்லாம் ஒருத்தன் ஊழியக்காரன் ஆகணும்னா ஒரு சபையில் ஒரு 10 வருஷமாவது விசுவாசியா இருக்கணும். அதுக்கப்புறம் போய் ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒப்பு கொடுத்தோடனே அவர் எங்கிட்ட அசிஸ்டண்டாக இருப்பார். அவர்கிட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கணும். அப்புறம் அவருக்கு செருப்பு தொடச்சி கொடுக்கறதுலேருந்து துணிச்சு வச்சு போடுறதுலேருந்து எல்லா வேலையும் செய்யணும். அப்படி உருவாகி வந்தவங்க தான் வல்லமையான ஊழியக்காரங்களா போன ஜெனரேஷன் வரைக்கும் இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ எப்பயாவது உங்க அசிஸ்டண்ட்டை கொஞ்சம் திட்டி பாருங்க. என்னடா தம்பி வேலை பார்க்குற அப்படின்னு கேட்டு பாருங்க. 3 நாள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவான். ஃபோன் சுவிட்ச் ஆன் ஆகாது 3 நாளைக்கு. நீங்களும் அடிச்சு பார்ப்பீங்க. 3 நாள் கழிச்சு பாருங்க ஃபோன் சுவிட்ச் ஆன் ஆகும். தம்பி எங்கே பாருங்க, உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். வந்தவொடனே கேட்பீங்க, என்ன தம்பி 3 நாள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்? கர்த்தர் ஜெபம் பண்ண சொன்னார், 3 நாள் உபவாச ஜெபம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். என்னத்துக்குப்பா உபவாசம்? கர்த்தர் பேசினார். இப்போ கர்த்தர் அவங்ககிட்ட தான் பேசுறாரு, நம்ம கிட்ட பேசுறதில்ல. இப்போ கர்த்தர் பேசினார். அப்படியாப்பா, என்னப்பா பேசினாரு? சர்ச் ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறார். எங்கப்பா ஆரம்பிக்க சொல்லியிருக்காரு? நம்ம சர்ச்சுக்கு மேலே இடம் இருக்குல்ல, அங்கே தான். டே, நம்ம சர்ச்சுக்கு ஏத்தாப்பிலே வாடா. யார் வரா? நம்ம சர்ச்சிலேருந்து 10 பேர். இப்போ ஊழியங்கள் பாதி எப்படி வருதுங்கிறீங்க? எவனும் அழைப்பை பெற்றெல்லாம் ஆரம்பிக்கிறதே இல்லை. எல்லாரையும் சொல்லலை, பாதி. எவனையா திட்டி பாருங்க, ஊழியக்காரன் ஆயிடுறான். ஆமா, அவனுக்கு அழைப்பு ஆம்பளை கர்த்தட்டிருந்து வரதில்ல, பொம்பளை கர்த்தட்டிருந்து வருது. யாருன்னா அவன் வீட்டம்மா, என்ன பாஸ்டர் உங்களை இப்படி திட்டுறாரு, எனக்கே அவமானமா இருக்கு சர்ச்சுக்கு போறதுக்கு, என்ன பண்ணலாம்? நம்ம வீட்டிலே சர்ச் ஆரம்பிச்சிருவோம்.
இதுவே வேத வாக்கா எடுத்துக்கிறான். எவன் ஏவாள் பேச்சை கேட்டானா அத்தனை பயிலும் செத்தான். இன்னைய வரைக்கும் ஏவாள் பேச்சை சாவரவன் தான் பாதி பேர். நிஜமா தானே சொல்றேன். வீட்டம்மா சொன்னா பாஸ்டர் ஆயிடுறான். வீட்டம்மாவுக்கு அவமானமா இருக்குன்னு பாஸ்டர் ஆயிடுறான். அவ்வளோதான், சர்ச்சை ஆரம்பிச்சாச்சு. இன்னொரு குரூப் இருக்கு. அழைப்பு இருக்கோ, அதுக்கு அழைப்பு இருக்கா இல்லையா ஒரு மண்ணாங்கட்டையும் தெரியாது. எங்க அப்பா என்ன பைபிள் காலேஜ் படிக்க சொன்னார், போயிட்டான் 3 வருஷம். அவன் அங்கேயே பாஸ்டர் மாமியும் கூட்டிகிட்டே வந்துடுறான் வரும்போது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்போ நீங்கள் போய் ஒட்டகத்தில் போய் ரெபேக்காலெலாம் கூப்பிட்டு வர வேண்டாம், பைபிள் காலேஜுக்கு அமிச்சிங்கன்னா அவனே கூப்பிட்டு வந்துடுறான். இப்போ ஏன்னா இப்போ ஒட்டகம்லாம் அங்கேயே இருக்குது, அங்கேருந்தே பாஸ்டர் மாமியும் கூடவே கூப்பிட்டு வந்துடுறான். கதை முடிஞ்சு. பைபிள் காலேஜ் போட்டு வரும்போதே வந்துடுறான். வந்தோடனே எம்டிவு, பிடிவு, பிடெக்கு, எம்டெக்கு எல்லாம் போட்டு கொடுத்துட்றான். அழைப்பு இருக்கா தெரியாது. எங்கள் அப்பா என்ன படிக்க சொன்னார். எதுக்கடா படிக்க சொன்னார்? அவருக்கு அப்புறம் இதை பார்க்கணும், சொத்தை பார்க்கணும், சர்ச்சை பார்க்கணும். நீங்கள் எல்லாருமே ஒரு ஆவிக்குரிய டிஎம்கேவை மாறிக்கிட்டு இருக்கிறீங்க. அத்தனை பேர் ஆவிக்குரிய டிஎம்கே. அவ்வளோதான், அதான் உண்மை. இப்போ அதான் நடந்துட்டு இருக்குது. அழைப்பு இருக்கா இல்லையா ஒரு மண்ணாங்கட்டியும் அவசியம் கிடையாது. பாஸ்டர் பையனா பாஸ்டர் தான். ஏன் அவன் எவாஞ்சலிஸ்ட் ஆகக்கூடாதா? அவன் தீர்க்கதரிசி ஆகக்கூடாதா? டே கீபோர்டு கற்றுக்கடா. ஏன் நாளைக்கு யாரா சர்ச்சு நடத்துறது? நாளைக்கு சர்ச்சு நடத்துறதுக்கு இன்னைக்கு கீபோர்டு, நாளைக்கு சர்ச்சு நடத்துறதுக்கு இன்னைக்கு எம்டிவு, நாளைக்கு சர்ச்சு நடத்துறதுக்கு இன்னைக்கு பிடிவு. உங்கள் பிள்ளை ஊழியத்துக்கு போட்டோம், நான் வேணான்னு சொல்லலை. அவன் அழைப்பு என்னன்னு கேளுங்க. அவன் அழைப்பில் அவனை நடத்துங்க. இன்னைக்கு அழைப்பு இல்லாதவன் ஊழியக்காரன், திட்டுறவன் ஊழியக்காரன், எதையாவது சொல்லி பாருங்க. இது எங்கே வந்து நிற்குது? நாளைக்கு 10 வருஷம் ஆன உடனே அவன் தலைவர் ஆகணுங்கிறான். நான் தான் அடுத்த தலைவர். இல்லை முடியாதுன்னு இருக்கிற தலைவர் சொல்கிறாரு. முடியாதா? அப்போ பரவாயில்ல. நீ என்னப்பா ஈரோடு பாஸ்டர்ஸ் முன்னேற்ற கழகம், அவர் ஈரோடு பாஸ்டர்ஸ் கழகம். அவங்களுக்கு என்னப்பா வித்தியாசம்? முன்னேற்றம் தான் வித்தியாசம். அவ்வளோதான் வித்தியாசம். இவ்வளோதான் மொத்த வித்தியாசம். இப்போ எல்லாரும் தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது கூட பரவாயில்ல, 1000ல் 1 பரவாயில்ல. அவன் படித்தாவது பட்டம் வாங்கினான். இப்போ இன்னொரு குரூப் இருக்கு, படிக்கிறதும் கிடையாது ஊழியத்துக்கு. அதுக்கு பைபிளும் தெரியாது, பைபிள் காலேஜ் எங்கே இருக்குன்னு தெரியாது. 1 வருஷத்தில் வந்து நிற்கிறான் பாஸ்டர் ரெவரண்ட். எப்படா ரெவரண்ட் ஆன? ஒரு பைபிள் காலேஜில் படித்தேன். எங்கடா இருக்குது? எனக்கும் தெரியாது, ஆன்லைனில் படித்தேன். யாரா நடத்தினா நான் பார்க்கல, அதில் வெறும் ஸ்க்ரீன் தான் வந்துச்சு. அப்புறம் எப்படா சர்டிஃபிகேட் வாங்கினேன்? ஆன்லைனில் அமுச்சு விட்டாங்க. எவ்வளோடா சர்டிஃபிகேட்டு? 500 ரூபாய். 500 ரூபாய்க்கு ரெவரண்ட்டு, 1000 ரூபாய்க்கு டாக்டரு. அப்படியே நீங்கள் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்து ஒரு 50,000 ரூபா இருந்துச்சுன்னா பிஷப்பு. அவ்வளோதான். நான் யாரையும் குற்றமாக சொல்ல, இப்பவும் சொல்கிறேன், ஈரோட பற்றி எனக்கு தெரியாது ஒன்றுமே. நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த சிஎஸ்ஐலெல்லாம் 16 வருஷம் படித்தா தான் பிஷப் ஆகலாம், ரெவரண்ட் ஆகலாம். இந்த ஆர்சியிலலாம் 16 வருஷம் படிக்கணும், இட்டாலிக்கு போயிட்டு வரணும் ஒரு ட்ரிப்பு, அதை படித்தா தான் அவங்க ஃபாதர் ஆக முடியும். இங்கே பெந்தகோஸ்தேல மட்டும்தான் ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. உங்கள் பின்னாடி 4 பேர் அண்ணே உங்களை திட்டாங்களா அண்ணேன்னா அவர் தலைவர், இவன் செக்ரட்டரி, வேலை முடிஞ்சு, கூட்டமைப்பு உருவாயிருச்சு. எங்கடா கூட்டமைப்பு நடத்துறீங்க? நம்ம சர்ச்சில் தான். மேலே நீங்கள் பிரியாணி போட்டால் பெரிய கூட்டமைப்பு, வெஜிடேரியன் போட்டால் சின்ன கூட்டமைப்பு. இவ்வளோ தான் உங்களுக்குள்ள வித்தியாசம். என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? கூட்டமைப்புக்கு போகும்போதே என்ன முடிவு எடுத்து போகிறான்? அதுக்கு வேணாப்பா, அங்கே வேணாம். ஏன்ப்பா? அவர் வெஜ்ஜு பிரியாணி போடுவாப்பில். இங்கே போவோம், அவர் சிக்கன் பிரியாணி போடுவாப்பில். ஒரு கூட்டமைப்புக்கு என்ன கூப்பிட்டாங்க, அங்கே போனால் கூட்டமைப்பு முடிஞ்சு பார்த்தா 2 பாஸ்டர்ஸ் செம்ம சண்டை, அடிச்சுக்க மட்டும்தான் செய்யலை. துவார் இன்னொரு வாட்டி நான் வர்றதுக்கு வந்து நீ அவ்வளோதான்றாரு. என்னதான் பிரச்சனை? காது கொடுத்து போய் கேட்டால் இவர் லெக் பீஸ் கேட்டிருக்கிறார் பிரியாணியில். அவன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். வர்ற வழியில் இவர் கேட்டு வாங்கிட்டார், லெக் பீஸ் கொண்டாப்பா இங்கேன்ட்டு. இப்போ இவர் கேட்டுக்காரு, எக் லெக் பீஸ் எங்கன்னு. அந்த பாஸ்டர் வாங்கிட்டார். இவர் டென்ஷன் ஆகிட்டார். லெக் பீஸை நான் கேட்டேன், நீ ஏன் வாங்கின? உடனே கூட இருக்க பாஸ்டர் சொல்கிறாங்க, லெக் பீஸ் தானே ஐயா, விட்டா போனா போது விடியா. ஓ, ஒவ்வொரு கூட்டமைப்புலையும் இந்த ஆள் வாங்கிட்டே இருக்கா என் லெக் பீஸை, நானும் கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்றாரு. ஒரு லெக் பீஸை விட்டு கொடுக்க முடியாத உங்களால் ஈரோட்டிலேருந்து எழுப்புதல் தீ பத்தி கொதிச்சு எழும்பி இந்தியா முழுக்க பத்துமா? ஒன்றும் ஆகாது அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, நான் ஏன் சொல்ல போகிறேன் உங்களை பற்றி? இன்னைக்கு சபையினுடைய நிலைமை என்ன? எங்க இருக்க ஆவி, எங்க இருக்க அனல், எங்க இருக்கு, எங்க காத்திருக்கு வசனம் வாங்கறதுக்கு? 6 நாளும் பிஸி, ஒவ்வொரு நாளும் பிஸி. காலங்காத்தால நான் சொல்றது, இப்போ ஆஸ்திரேலியா கிட்ட காலங்காத்தால பேக் எடுத்து அக்கல்ல வச்சு கிளம்பிடுறது 10 மணிக்கு. நல்லா 1 மணிக்கு எங்கேயாவது போய் பிரியாணி தின்ட்டு வந்து 2 மணிக்கு மல்லாக்கப்படுத்து தூங்குறது. நல்லா 5:30 மணி வரைக்கும் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு காப்பியை குடிச்சிட்டு 6 மணிக்கு ஒரு ஹவுஸ் விசிட்டிங் போகிறது. ஒரு 8:30 மணி வரைக்கும் ஹவுஸ் விசிட்டிங் போயிட்டு அங்கேயே முறுக்கு கிறுக்கு எல்லாம் முழுங்கிட்டு மொத்தம் 9 மணி வரைக்கும் இந்த வீட்டில் 2 சப்பாத்தி திங்க கேட்டால் சுகர் 2 சப்பாத்தியை தின்னுபிட்டு அப்புறம் 11 மணி வரைக்கும் ஃபோன் நோண்டுறது.
அப்புறம் 12 மணிக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறது வசனத்தில், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் வச்சுட்டு 12:30 மணிக்கு மல்லாக்கப்படுகிறது, திருப்பி 7 மணிக்கு எஞ்சி காப்பி குடிக்கிறது, பைபிளை தூக்கி அக்கல்ல வைக்கிறது, கிளம்பிடுறது. இதே மாதிரி வருஷம் ஃபுல்லாக ஓட்டுது ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவில் இருக்கிற ஊழியக்காரங்க. இவங்க எங்க காத்திருந்து வசனம் வாங்குவாங்க? எப்ப கர்த்தர்ட்ட இருந்து வசனம் வாங்கினாங்க? யோசிச்சு பாருங்க. 52 வாரத்துக்கு 52 பிரசங்கம்னு ஒரு புக்கை வச்சுக்கிறது, போட்டு வச்சிருக்காங்க, அதை வாங்கிக்கிறது. அப்புறம் குட்டி கதைகள் 100ன்னு ஒரு புக்கு விற்கிது, அதையும் வாங்கிக்கிறது. 52 வார பிரசங்கத்தில் ஒன்று எடுத்துக்கிறது, 2 குட்டி கதையை எடுத்துக்கிறது, வாட்ஸ்அப்பில் வந்து அந்த வாரம் வந்த 2 முக்கியமான விஷயத்தை வச்சுக்கிறது, நல்லா அந்த மிக்சர் கடையில் மிக்சரை போட்டு நல்லா குமிச்சு வச்சு ஒரு பேப்பரில் கொடுக்குற மாதிரி 3/4 மணி நேரம் ஏந்திரிச்சு அங்கே செய்தி கொடுக்கறது. எங்க செய்தி கொடுத்துட்டா விசுவாசியை பார்த்து சொல்றது. எவ்வளோ சொன்னாலும் விசுவாசி மண்ணு மாதிரி உட்காந்துருக்கு, அது மண்டையில் ஏறவே மாட்டேது. ஓ மண்டையில் ஏதாவது இருந்தானா அது மண்டையில் ஏறும், கொடுக்குறவன் கொடுத்தா தானே அது வாங்கும். எல்லாம் விசுவாசியை திட்டுறது. நான் உங்களை சொல்ல, நீங்க சூப்பரா கொடுக்குறீங்க, நான் பேசுறது அந்த பக்கம். எங்க சனிக்கிழமை காத்திருந்தா தானே பரலோகத்துல வாங்கி செய்தி கொடுக்க முடியும். எங்க கொடுத்தோம்? நம்ம கொடுக்கலையே. அப்புறம் ஏன் விசுவாசியை திட்டுறீங்க? விசுவாசி என்ன செய்தி கொடுத்தாலும் கேட்கல. நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து வந்து பிரசங்கம் பண்றார். முதல் பிரசங்கம் 4ஆம் அதிகாரம் மத்தியில இருக்குது. முதல் பிரசங்கம் பண்றார், கலிலேயாவில் வந்து பண்றார். வசனம் சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எவ்வளவு இருள் தெரியுமா? 430 வருஷம். மல்கியாவிலிருந்து மத்தியாயி இயேசு பிரசங்கம் பண்ற வரைக்கும் எத்தனை வருஷம்? 430 வருஷம் இருள். அவர் பிரசங்கம் பண்றாரு. அந்த வசனத்தை நீங்க வாசிங்க, வேணா வாசிச்சு பாருங்க. 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிங்க. மத்தியாயி கடைசி 2 வசனம். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும். சீரியா எங்க இருக்கு தெரியுமா? பக்கத்து நாடு. அவர் பேசினது கலிலேயாவில். சீரியாவில் பிரசித்தமாயிட்டது எங்க? சீரியால. சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அடுத்த வசனம். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து, நல்லா கவனிங்க, 430 வருஷம் இருள், ஜனங்களுக்கு வெளிச்சமே இல்லை. இயேசு வந்து பிரசங்கம் பண்றாரு. ஒரே பிரசங்கம் தான் பண்ணி முடிக்கிறாரு. வசனம் சொல்லுது, கீர்த்தி சீரியா பக்கத்து நாட்டுக்கு போயிருச்சு, கீர்த்தி தெக்கப்போலிக்கு போயிருச்சு, கீர்த்தி யூதேயாவுக்கு, எருசலேம் யூதேயாவுக்கு போயிருச்சு, ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிருச்சு. கீர்த்தி எங்க போயிருச்சு? யோர்தானுக்கு அப்புறத்துக்கு, ஃபாரினுக்கு போயிருச்சு. நோ வாட்ஸ்அப், நோ ஃபேஸ்புக், நோ ட்விட்டர், நோ போஸ்டர், நோ பதவி பட்டம், பதவி மண்ணாங்கட்டி, எதுவும் கிடையாது. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிநாட்டிலிருந்து அவருடைய கீர்த்தி பிரசங்கமாச்சுன்னா அதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அபிஷேகம் தானே ஒளிய அவரை சுத்தி இருந்தது அல்ல. ஜனங்க இருள தான் இருப்பான், ஜனங்க மண்ணாங்கட்டியா தான் இருப்பான். அவனுக்குள்ள எழுப்புதலை கொண்டு வர வேண்டியது உனக்குள்ள உள்ள அக்கினி தான் அவனுக்குள்ள எழுப்புதலை கொண்டு வருமே ஒழிய அவன் மண்ணாங்கட்டின் திட்டத்தில் ஒரு பிரயோஜனம் இல்லையே. நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு விசுவாசியை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இதெல்லாம் எனக்கு, அதுல சிலர்லாம் சொல்லுவாங்க, அந்த பாஸ்டருக்கு நல்ல விசுவாசி, எனக்கும் வந்து மாட்டி இருக்குதே. அவன் சொல்றது எனக்கும் வந்து மாட்டி இருக்குதே. ஏங்க விசுவாசினா யார் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. விசுவாசினா யாருன்னா, பரலோகத்துக்கு போறதுக்காக கர்த்தர் செலக்ட் பண்ணது. அது யாருன்னு கேட்டீங்கன்னா வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர்ல, கர்த்தர் பைத்தியமானவைகளையும் பலவீனமானவைகளையும் தெரிந்து கொண்டார். அப்படித்தானே இருக்கு வசனத்துல. கர்த்தர் யாரை தெரிஞ்சுக்கிட்டாரு? பைத்தியத்தையும். அப்ப உங்ககிட்ட கர்த்தர் கொடுத்ததெல்லாம் யாரு? பைத்தியமோ பலவீனமோ? அந்த பைத்தியத்தை புத்தியை தெளிவிச்சு நல்லா மாத்தி ஞானமா மாத்தி பரலோகத்துக்கு கூட்டு போனோம். பலவீனமானதை பலப்படுத்தி பரலோகத்துக்கு கூட்டு போனோம். அந்த வேலை ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்க அவனை பார்த்து பைத்தியத்தை கொடுத்திருக்கிறாரு, பைத்தியம், இந்த பைத்தியத்தை என்கிட்ட கொடுத்தாரு, இந்த பைத்தியத்தோட மாரடிக்கிறேன்னு, இந்த பைத்தியத்தோடயே வாழ வேண்டி இருக்குது, இந்த பைத்தியத்தை கூட நீ தான் பைத்தியம். பைத்தியத்துக்கிட்ட பைத்தியத்தை கொடுப்பாரு. யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? மெக்கானிக் ஷாப்ல போய் அங்க போய் நின்ன உடனே, என்னங்க இந்த மெக்கானிக் ஷாப் ஃபுல்லா உடஞ்ச வண்டியா இருக்குது, ஒரே ரிப்பேர் ஆன வண்டியா இருக்குதுன்னா பின்ன மெக்கானிக் ஷாப்ல என்ன இருக்கும்? ரிப்பேர் சரி பண்றதுக்கு வந்த வண்டி இருக்கும். நீங்க சொல்றது எப்படி இருக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாருங்க, எல்லாத்துலயும் பெட்ல ஜனங்க படுத்து கிடக்குறாங்க, ஒரே பேஷண்டா இருக்குது. பின்ன ஹாஸ்பிட்டல்ல என்ன இருக்கும்? பேஷண்ட் தான் இருக்கும், சரியாகிறதுக்கு வந்திருக்குது. நீங்க சொல்றது அப்படிதான் இருக்குது. என்னங்க சர்ச்சுக்குள்ள ஒரு நல்ல விசுவாசியே இல்ல, கேட்கவே மாட்டேங்குது, வசனம் போகவே மாட்டேங்குது. அதை சரி பண்றதுக்கு தான் கர்த்தர் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கிறார். அவனை சரி பண்ற டூல் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர்கிட்ட தான் இருக்குது. அவர்தான் பலவீனங்களை பலப்படுத்துகிறவர், அவர்தான் பைத்தியங்களை புத்திமானாய் மாத்துகிறவர்,
அவருக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது. அதை கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்க வேண்டிய வேலை நம்ம வேலை இல்லை. அப்ப நம்ம வாங்கினா தானே கொடுப்போம். நம்ம வாங்காம விசுவாசிய திட்டத்துல என்ன பிரயோஜனம் இருக்கு? என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? அவன் சரியில்லையா, அவன் சரியில்லை. அதுக்கு தான் கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்தாரு. அப்போ முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி ஜனங்களுக்கு நாம் கொடுக்கிறோமா? முதல்ல கர்த்தர்ட்ட வாங்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டோமா? தேவ சமூகத்தில் உட்கார்ந்தோமா? சனிக்கிழமை ஒரு நாள் காத்திருப்பு நாளா உட்கார்ந்து பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்கன்னா, மறுநாள் ஆராதனை முடிகிற வரைக்கும் சாப்பிடாம உட்காந்துருப்பாங்க, உபவாசிச்சிருப்பாங்க. இப்ப அப்படி இருக்குதா? முடியாது. ஏன் முடியாது? சுகரு, கை உதறும், ஆராதனை முழுசாவே நடத்த முடியாது. ஒரு பாஸ்டர் பார்க்குறேன் அன்னைக்கு, அப்படியே நல்ல வருத்த முந்திரிய மேலே வச்சுட்டு போயிட்டுட்டே பிரசங்கம் பண்றாரு. இவரை மேல இருந்து பவுல் பார்த்தா எவ்வளவு டென்ஷன் ஆவான். அவன் சொல்றான் பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ, இவர் சொல்லுவாரு முந்திரியோ பாதாமோ பிஸ்தாவோ. அவர் தானே அப்ப அதானே சொல்லுவாரு. வச்சுட்டு அவர் எடுத்து வாயில போட்டுக்கிட்டே பிரசங்கம் பண்றாரு. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஊழியங்கள் இல்லை. நீங்க எல்லாரும் மாதிரி என்னையும் சொல்லாதீங்க, நான் 5% நான் இருக்கிறேன், நான் கர்த்தர்ட்ட தான் வார்த்தையை வாங்குறேன். வெரி குட், ஃபைன், எக்ஸாக்ட்லி. ஆனால் அவர் கொடுத்த வார்த்தையை 100% ஆவியில நிரம்பி கொடுத்தீங்களா? ஆவியில நிரம்பி கொடுத்தீங்களா? அங்க உங்க மாம்சம் கிரியை செஞ்சிச்சா இல்லையா? உங்களுக்கு அப்படி போய் ஏஞ்சி நின்ன உடனே, போன வாரம் உங்களை எவன் திட்டினானோ அவன் தான் ஃபர்ஸ்ட் வந்து உட்காருவான். உட்காரானா இல்லையா? இதை எவனோ ஒருத்தன் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டான், பாஸ்டர் உங்களை அவர் என்னென்ன சொன்னாரு தெரியுமா? நீங்க போய் நின்ன உடனே அவன் தான் உட்காந்துருப்பான் ஃபர்ஸ்ட் ரோ. அடுத்து நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் தான் முதல்ல எழுந்துச்சு சோத்திரம் பாஸ்டரும்பா. உங்களுக்கு மனசு ஏற்கனவே குறுகுறுன்னு இருக்கும். இப்போ இன்னும் என்ன ஆகும்? டென்ஷனாக இருக்கும். போன வாரம் என்னை திட்டிட்டு படுவாவி முன்னாடி உட்காந்து பிரைஸ்ராட் வர சொல்ற. இப்போ ஆரம்பிப்பீங்க பாருங்க பிரசங்கம். கர்த்தர் வார்த்தையை தான் கொடுத்தாரு, ஆனால் போல எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அப்படி சொல்றோம்னா அவனை தான் சொல்றோம்னு அவனுக்கும் தெரியும். அவனை நேரா திட்டத்துக்கு கூட உங்களுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அவன் போயிட்டானா கஷ்டம். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும், அவன் ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசினார், கர்த்தர் அவன் நாக்கை அறுத்தார். உடனே அவன் என்னதான் சொல்றாரு? ஏன் உங்க மாம்சம் இங்க கிரியை செஞ்சுச்சு? நீங்க கொடுக்க வேண்டிய செய்தியை கொடுக்க விடாம பண்ணது யாரு? உங்க மாம்சம். இன்னைக்கு ஆவியானவர் சபையை நடத்துறாருங்கிறதுல எந்த அளவுக்கு இருக்கு? உங்களுடைய சுய தேவை, உங்களுடைய பிரச்சனை, நல்லா ஊழியம் போயிட்டு இருக்கோம், சூப்பரா போயிட்டு இருக்கும், ஆவியானவர் தான் நடத்துவாரு. அந்த ஊழியக்காரர் நல்லா போயிட்டு இருப்பாரு. திடீர்னு யாராவது ஒரு ஊழியக்காரர் இடம் வாங்கிடுவான். இடம் வாங்கின உடனே நம்மளை கூப்பிட்டு வர ஜோம் பண்ணுவான். பாஸ்டர் இடம் வாங்கியிருக்கோம், நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு. போயிட்டு வரும்போது பாஸ்டர்மா சொல்லுவாங்க, உங்களுக்கு பின்னாடி வந்தவரெலாம் வாங்கிட்டாரு, நீங்கள் பொழைக்க தெரியாத ஆள். இப்படி சத்தியம் பேசி 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 என்னத்தை கண்டியா? இந்த ஜனங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி பேசுங்க. நல்லா போயிருந்தவரை கொடுத்து நடுத்தரில் இழுத்து விட்டாச்சு. இப்போ இவர் ஆரம்பிச்சிட்டாரு, உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பொத்து கொட்டு கொட்டும். அந்த ஆள் நல்லா தான் இருந்தான். அந்த ஆளை போட்டு எதையாவது சொல்லி, அந்த ஆள் பாருங்க கார் வாங்கிட்டான், இந்த ஆள் பாருங்க இடம் வாங்கிட்டான், அந்த ஆள் பாருங்க சர்ச்சு கட்டிட்டான், கட்டிட்டு போட்டோம், வாங்கட்டும். அவர் எப்படி வாங்கினாரோ உண்மையாக வாங்கினது கூட இருக்கட்டும். எனக்கு என்ன தேவை என்பதை என் பரமபிதா அறிந்திருக்கிறார். என் ஊழியத்துக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். இப்போ மாம்ச கிரியை செய்து பிரசங்கத்தில் ஜனங்களை மோட்டிவேட் பண்றது. நாம் ஒரு கர்த்தர் எங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். என்ன கொடுத்தார்? பரலோகத்தில் ஒரு உண்டியல் இறங்கி வந்தது. ஒவ்வொரு விசுவாசிக்கிட்டையும் அந்த உண்டியலை கொடு. யார் உண்டியலை நிறைவாய் நிரப்புகிறார்களோ அவர்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் என்று சொல். எந்த இடத்துல கர்த்தர் உண்டியல் கொடுக்க சொன்னார்? அடுத்து, அதாவது நான் என்ன சொல்றேன், இந்த மாம்ச கிரியை செய்ய ஆரம்பிச்ச பிறகு ஆவியிலிருந்து வர வேண்டிய செய்தி ஜனங்களுக்கு போகாததுனால ஜனங்கள் இப்பொழுது மாம்சமா மாறிட்டாங்க. அதனுடைய நஷ்டம் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். அதான் இப்போ ரொம்ப முக்கியம். அதனுடைய நஷ்டம் என்ன, அதனால ஏற்பட்டதான விளைவு என்ன அப்படின்னு கேட்டா, பரலோகத்திலிருந்து வர வேண்டிய செய்தி என்ன செய்யல, ஜனங்களுக்கு போகல. உங்க செய்தி, நீங்க 10 வருஷமா ஜனங்களை மோட்டிவேட் பண்றேன், பாசிட்டிவா பேசுறேன், ஜனங்களுக்கு அதை சொல்றேன் இதை சொல்றேன் சொல்லி அவனை பணக்காரன் ஆக்கணும் முடிவு பண்ணி, நீங்க பணக்காரன் ஆக்கணும் முடிவு பண்ணி, விளைவு என்ன? இன்னைக்கு கேட்டா நல்ல பெரிய சர்ச்சுங்க, அவர் வந்து 10 வருஷம் தான் ஆச்சு, கிடுகிடுன்னு வளர்ந்துட்டாரு. சரி இருக்கட்டும், என்ன இப்ப அதனால என்ன? அதை வச்சுட்டு ஏன் ஒரு குவாலிட்டியை டிசைட் பண்றீங்க? இன்னைக்கு அதனுடைய விளைவு பரலோகத்திலிருந்து வர வேண்டிய வார்த்தை போல. நீங்க எப்படி சொல்றீங்க வார்த்தை போலன்னு சொல்றீங்க? நீங்க எவ்வளவு கரெக்டா சொல்ல முடியுமா அப்படின்னா,
இப்போ இங்கே இருக்கிற அத்தனை ஊழியக்காரங்கிட்ட அடுத்த கேள்வி நான் கேட்குறேன், பதில் சொல்லுங்க. கொரோனான்னு ஒரு பெரிய வியாதி ஒன்று வந்துச்சு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வந்துச்சா இல்லையா? கிட்டத்தட்ட 10 கோடி பேருக்கு மேலே செத்துருக்குறாங்க உலகம் முழுக்க, வேர்ல்டு வைட் 10 கோடி பேர் செத்துருக்குறாங்க. இந்த 10 கோடி பேர் சாகக்கூடிய பெரிய வாதை, அது மிகப்பெரிய வாதை பைபிள் கணக்கில். அந்த வாதை வரப்போதுன்னு உங்களுக்கு ஆவியானவர் தெரியப்படுத்தினாரா? சொல்லுங்க. அப்படி ஒரு வாதை வரப்போதுன்னு ஆவியானவர் உங்க சபையில உங்களுக்கு தெரியப்படுத்தினாரா? எத்தனை பேருக்கு சொன்னாரு? கொரோனா வர்றதுக்கு சில வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு, கொரோனா வரப்போதுன்னு எனக்கு அப்பவே தெரியும், கர்த்தர் பேரு கூட சொல்லிட்டாரு அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? யோசித்து பாருங்க. இவ்வளோ ஊழியர்கள் உட்கார்ந்துருக்கிறோம், ஒருத்தருக்கு கூட 10 கோடி பேர் சாக போற வாதையை குறித்து கர்த்தர் சொல்லலை. உங்க ஏரியாவில் கூட செத்தாங்களா இல்லையா? உங்க விசுவாசிகள் கொஞ்சம் பேர் செத்தாங்களா இல்லையா? இதே மாவட்டத்தில் ஊழியக்காரன் கொஞ்சம் பேர் செத்து போனானா இல்லையா? அப்ப சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆண்டவர் வசனத்தின்படி அவர் சொல்லாமல் செய்ய மாட்டார். கரெக்ட் தானே? தம் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? இப்ப புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், உங்க சபையில் ஆவியானவர் பேசுறார். பேசும்போது ஒரு 1,20,000 பேர் நினிவேல சாக போறாங்கன்னு பரிதவிச்சு யோனாவை அனுப்பி எச்சரிப்பு கொடுக்கிறார். ஒரு உலகம் அழிய போதுன்னு நோவாவை அனுப்பி 100 வருஷம் பேசுறார். யோசித்து பாருங்க, 100 வருஷம் பேசுறார். இவனை வச்சு 40 நாள் பேசுறார் யோனாவை வச்சு. பைபிள் முழுக்க பாருங்க, ஒரு அழிவு வரப்போதுன்னா முன்னாடியே கர்த்தர் ஆட்களை அனுப்பிடுறார், அனுப்பி எச்சரிப்பு கொடுக்கிறார், தெரியப்படுத்துறார், அதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு வழி சொல்றார். உங்ககிட்ட கொரோனா வரப்போது, பெரிய அழிவு வரப்போது, 10 கோடி பேர் சேர்க்க போறாங்க, உங்க மாவட்டத்தில் உங்க ஏரியால உன் சபையில 1-2 பேர் சாவாங்க, ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கன்னு கர்த்தர் சொன்னாரா? சொல்லலையா? சொல்லல. ஒரு 4 பேர் கை தூக்குனாங்களே, கர்த்தர் தான் 52 வாரமும் என் சர்ச்சில் பேசுறாருன்னு. அப்ப அந்த வாரம் உங்க சர்ச்சில் கர்த்தர் சொல்லி இருக்கணுமே கொரோனா வரப்போதுன்னு. சொன்னாரா? சொல்லியா? அப்ப பேசல. பேசியிருந்தா சொல்லி இருக்கணுமே. ஏன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் உண்டு, வரும் காரியங்களை குறித்து சொல்லுகிறவர். ஆமாம், அப்படித்தானே இருக்குது. யோவான் 16 அப்படித்தானே இருக்கு, வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு அவர் உணர்த்துவார். இருக்குல்ல, ஏன் சொல்லல? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியானவர்கிட்ட மாற்றம் இல்லை, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆவியானவர்கிட்ட மாற்றம் இல்லை, மாற்றம் நம்ம கிட்ட. அவர் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு, கேட்கிற இடத்துல நீங்களும் நானும் இல்லை. இதுதான் விஷயம். ஏன்னா சபை கடந்த 20 வருஷமா ஆவியானவர் சத்தத்துக்கு பதிலாக உலக சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிருச்சு, சும்மா இருக்கிறவன் சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிருச்சு, சக ஊழியன் சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிருச்சு, மனைவி கணவன் சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய விளைவு என்ன? சபை வளரணும், இடம் வாங்கணும், சர்ச்சு கட்டணும், வண்டி வாங்கணும், சபைக்கு ஸ்பீக்கர் வாங்கணும், மைக் வாங்கணும். இதே தான் விஷன், இதே தான் தரிசனம். இப்போ நீங்க சொல்லுங்க, நிறைய சபையில் தரிசனம்னு எழுதி போட்டாங்க, சபைக்கு ஒரு பெரிய இடம் வாங்க வேண்டும், 2025 தரிசனம், சபைக்கு ஒரு பெரிய இடம் வாங்க வேண்டும் அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்களா? TN 56-6-25-84 பொலேரோ யாருது? கொஞ்சம் எடுக்க சொல்கிறாங்க, போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ளது. பொலேரோ TN 56 யாருது? போயிட்டாங்களா? ஓகே, குட். கவனிங்க, எல்லா சபையிலையும் எழுதியிருக்கிறாங்க 2025 நம்முடைய சபையின் தரிசனம், சபைக்கு ஒரு பெரிய இடம் வாங்க வேண்டும். எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க, இடம் வாங்கிறது தரிசனமா தேவையா? இடம் வாங்கிறது தேவையா தரிசனமா? இப்போ ஒரு 25 பேரோட இல்லை ஒரு 5 பேரோட ஒரு கூட்ட ஒரு 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 ரூமுக்குள்ள ஆராதிச்சோம். அன்னைக்கு நமக்கு இந்த மைக்கோ ஸ்பீக்கரோ தேவைப்படலை, 5 பேரோட கூட பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 50 பேர் ஆச்சு, கொஞ்சம் பெரிய இடத்துக்கு போனோம், வாடகை தான், பெரிய இடத்துக்கு போனோம். போன உடனே இப்போ எனக்கு மைக் தேவைப்பட்டுச்சு, ஒரு ஸ்பீக்கர் தேவைப்பட்டுச்சு. இப்போ மைக்கும் ஸ்பீக்கரும் என்னது தேவை. அடுத்த 500 ஆச்சு, ஒரு இன்னும் 2 ஸ்பீக்கர், இன்னும் கொஞ்சம் ஃபேன், இன்னும் ஒரு மிக்சர் தேவைப்படுது. எனக்கு இப்போ இதெல்லாம் என்னது சபைக்கு தேவை. 500 5000 ஆச்சு, வாடகை கொடுக்க முடியல, உட்காரத்துக்கு இடம் வேணும். இடம் தேவையா தரிசனமா? இன்னைக்கு இங்கே தான் பிரச்சனை.
இது வரைக்கும் தேவைன்னு இருந்தவங்களுக்கு இடம் என்னவா மாறிடுச்சு? தரிசனமா மாறிச்சு. தரிசனம்னா விஷன். அந்த தரிசனம் தான் உங்களை ஓட வைக்கிறது. அந்த தரிசனத்தை பார்த்தா நீங்க ஓடணும். இப்போ உங்க தரிசனம் இடம் மாறுறதுனால இப்போ எதை பார்த்து ஓடுறீங்க? இடத்தை நோக்கி ஓடுறீங்க. உங்க பிரசங்கம் இடமாயிருச்சு, உங்க தேவை இடமாயிருச்சு, உங்களுடைய எங்க போனாலும் இடம் 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 வாங்கணும். சர்ச்சுக்கு இடம் வாங்கணும், சர்ச்சுக்கு இடம் வாங்கணும், சர்ச்சுக்கு இடம் வாங்கணும். ஏன் எவாஞ்சலிஸ்டா இருக்கட்டும், ஊழியத்துக்கு இடம் வாங்கணும், ஊழியத்துக்கு இடம் வாங்கணும், டவர் கட்டணும், டவர் கட்டணும். பாபேலுக்கு அப்புறம் அதிக டவர் கட்டுறது கிறிஸ்தவன் தான். டவர் கட்டணும், டவர் கட்டணும், இல்ல இடம் வாங்கணும். இது எப்படி தரிசனமாச்சு? இது தேவைதானே. தரிசனம் என்பது உன்னை நடத்துவது. தரிசனம் என்பது உனக்கு முன்னாடி போகும். அதை ஃபாலோ பண்ணி தான் நீ போகணும். ஒரு நாள் கர்த்தர் ஊழியத்தில் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். ஜனங்கள் அழிகிறாங்க, நீ இந்த இடத்துக்கு போ, அங்கே நான் உன்னை நடத்துவேன். அந்த தரிசனம் தான் உன்னை கடைசி வரைக்கும் நடத்தும். ஏன்னா அது விஷன். எப்போ இடம் உனக்கு தரிசனமா மாறுச்சோ, உன் விஷன் மாறிடுச்சு, நீ இடத்துக்கு பின்னாடி ஓட தொடங்கிட்டீங்க. இந்த 20 வருஷம் பிசாசு பண்ண பெரிய தந்திரம் என்னன்னா, உங்க தரிசனத்தை மாத்தினது. உங்க தரிசனத்தை மாத்தி உங்களை இடத்துக்கு பின்னாடியும், தேவைகளுக்கு பின்னாடியும், பதவிக்கு பின்னாடியும், பணத்துக்கு பின்னாடியும், ஆடம்பரத்துக்கு பின்னாடியும், சொகுசுக்கு பின்னாடி ஓடிட்டான். ஒரு ஊழியக்காரனை வெளிநாட்டுல பிரசங்கத்துக்கு கூப்பிட்டாங்க மலேசியாவுக்கு. அவங்க கூப்பிட்டாங்க, இவர் போயிட்டு வந்தாரு. உடனே பக்கத்துல இருக்கிறவருக்கு, எங்க காணோம் 2 வாரமா? அவர் மலேசியா போயிருக்காரு. ஓ, போயிட்டு வந்தோன்னா ஒரு கார் வாங்கி இருப்பாரு. காரெல்லாம் போயிட்டு வந்தாரு, அதனால கார். இப்ப இவருக்கு தரிசனம், பிரசங்கமே தெரியாத இவன் போய் கார் வாங்கி இருக்கிறான். சோதரம் சோதரம். இப்ப யாரு பாஸ்டீங்களா? இவெல்லாம் மலேசியா வரான். அவரு நான் தான் நினைச்சேன், நம்ம ஒரு ட்ரிப் போவோமா? உங்க யார் தெரியுமா? ஒரு பிரதர் செய்யற அவருக்கு போலாம் வருவோம். பவுலம் கிளம்பி மலேசியா பாத்திரத்துக்கு அங்க போய் இவன் ஊழியம் வீட்டுல அவர் காலைல வேலைக்கு போயிருவாரு. அந்த இவரை கூப்பிட்ட கொடுமைக்கு இவருக்கு ஏதாவது தோசை கசை வாங்கி கொடுத்தா 2 பேரும் சாப்பிட்டு அப்படியே என்ன பாஸ்டர் பண்ணலாம் வாங்க, அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வருவோம். சாப்பிட்டது நெஞ்சிலேயே நிக்குது, அப்படியே போயிட்டு வருவோம். அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல யாரையாவது பிடிச்சி ஒரு ஊழியத்துக்கு. இந்த விவரம் புரியாம இங்க இருக்கிற விசுவாசி மலேசியா தேசத்துல எங்கள் ஊழியக்காரரை வல்லமையா எடுத்து பயன்படுத்தும். அவர் எங்க ஹோட்டல்ல இருக்காரு, எங்க வல்லமையா இருக்குது. தமிழ்நாட்டில் பாதி ஊழியக்காரன் வெளிநாட்டில் தான் இருக்கான், ஈரோட தவிர மிச்சம் எல்லா நாட்டிலையும். ஈரோடுக்காரங்க யாரும் போல, பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா பிடிச்சிருக்கு அத்தனை பேருக்கும். கொரியா வியாதி எல்லாம் கிளம்பி கொரியா, மோடி கோட்டு ஒன்று போட்டுக்கிறது கை இல்லாம அப்படியே போட்டு இங்கேருந்து ஒரு பேகை தூக்கிட்டு எல்லாம் கொரியா போகுது. ஏன் கொரியா போவியா? எழுப்புதலை பத்தி படிக்க போறோம். இங்க கிழிச்சிட்டாரு, அங்க கிழிக்க போறாரு. இப்போ அவரு அங்க போயிடுறது. அங்க போய் உக்காந்தா கொரியாக்காரனுக்கும் இங்கிலீஷ் தெரியாது, இவருக்கும் இங்கிலீஷ் தெரியாது, அவனுக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு கொரியா தெரியாது. 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அவன் அங்கதான் அவ்வளோத்தான். இங்க பாஸ்டர் அம்மாவும் அப்புறம் வந்துட்டு விசுவாசியும் ஊழியக்காரரை வல்லமையாய் பயன்படுத்தும். எங்க அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அங்கிருந்து ஒருத்தர் போயிட்டு வந்து பிரசங்கம் பண்றாரு. கேளுங்க எவ்வளவு அழகா எழுப்புதல் வரும்னு கேட்டுக்கோங்க. அங்க போயிட்டு வர்றாரு. கர்த்தர் என்னை கொரியாவுக்கு கொண்டு போனார் என்பதை சென்னை ஏர்போர்ட்டுக்கு போகும்போதே நான் கண்டுபிடித்து விட்டேன். பிரசங்கத்தில் சொல்றார். எப்படி கண்டுபிடித்தேன் என்றால், நான் போய் நின்ன உடனே அந்த கதவு தானாய் திறந்தது. கர்த்தர் சொன்னார், இதோ உனக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். நான் அந்த கதவை தாண்டி விட்டு திரும்பி பார்க்கிறேன், அந்த கதவு மூடிக்கொண்டது. அது எனக்காக மட்டும் திறந்த கதவு. நான் போய் கொரியா தேசத்தில் இறங்கினேன். அங்கே போனாலும் அந்த ஏர்போர்ட் கதவும் தானாய் திறக்கிறது. கர்த்தர் சொன்னார், நான் சமீபத்துக்கு மட்டுமல்ல தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறேன். ஒரு ஆட்டோமேட்டிக் டோரை வச்சு தேவ சித்தத்தை கரெக்டாக கண்டுபிடிச்ச ஆளை வச்சு நம்ம எழுப்புதல் கொண்டாட போறோம். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இதான் நிலைமை, சர்ச்சோடைய நிலைமை. ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா அது அவனுக்காக இருக்கட்டும், அவனுக்கு இடம் கொடுத்தானா கொடுத்துட்டு போட்டோம். உங்களுக்கு தேவை வரும்போது பரலோகம் நிச்சயம் கொடுக்கும். ஊழியத்துக்கு அழைத்தவர் தேவைகளையும் சந்திக்க வல்லமை உள்ளவராகத்தான் இருக்கிறார். நீ அதுக்காக கெஞ்சி கூத்தாடி அதுக்காக கவலைப்பட்டு புரண்டு அழுக வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்லுவேன், ஒருத்தர் என்ன கேட்டாரு, இப்படி வெளிநாட்டுக்கு போறதுக்கெல்லாம் நீ பேசிக்கிட்டே இருக்கிறிய,
நீ மட்டும் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வரைய, நீ ஏன் போற என்னாரு? நான் எவாஞ்சலிஸ்ட், நான் போகணும். நீ பாஸ்டர், நீங்கள் போகக்கூடாது. நான் போகாமல் சர்ச்சில் இருந்தால் உங்களுக்கு தான் ஆபத்து, அப்புறம் உங்கள் இஷ்டம். நான் போனேன்னா உங்களுக்கு நல்லது. நான் எவாஞ்சலிஸ்ட் சர்ச்சை விட்டு போகாமல் சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்தானா அவனுக்கு சர்ச்சுக்கு பிரச்சனை வந்துடும். பாஸ்டர் சர்ச்சை விட்டுட்டு போனார்னாலும் சர்ச்சுக்கு பிரச்சனை வந்துடும். பாஸ்டர் போகக்கூடாது, எவாஞ்சலிஸ்ட்டு இருக்கக்கூடாது. இவங்க என்ன பண்ணிடுறீங்க, சில நேரத்தில் சர்ச்சை அப்படியே அசிஸ்டண்ட்டாக அசோசியேட்டாக எவாஞ்சலிஸ்ட்டை விட்டு போயிடுறீங்க. 3 மாதம் கழித்து வரீங்க, வந்தால் அவன் சர்ச்சு தனியாக பிரித்து சபையை பிரித்து கொண்டு போய் அவன் போய் தனி சபை ஆரம்பித்து, நீங்கள் பரிசுத்த அக்கினி, அவன் தேவ அக்கினி. வேணும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அவன் தேவ அக்கினி, நீங்கள் பரிசுத்த அக்கினி. அவர் ஹோலி ஃபயர், இவன் வந்து ஹெவன்லி ஃபயர். வேலை முடிஞ்சிருச்சு. ஃபயர்லேயே வேறு வேறு ஃபயர். அவன் ஃபயர், நீங்களும் ஃபயர். போய் ஆரம்பிச்சாச்சு. போனால் அவன் சர்ச்சை வச்சுருக்கான். வந்தவனே இவர் பாஸ்டர்ஸ் மீட்டில் புலம்புறாரு, நம்பி விட்டு விட்டு போனேன் சபையை, என் ஆடுகளை திருட்டி கொண்டு போய் விட்டார்கள். நீ ஏன் போன? முதல்ல ஏன் போனீங்க? அவன் நல்ல வேலை நீங்கள் விட்டுட்டு போன விசுவாசியை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கிறான். அவன் போனா போட்டுன்னு விட்டுட்டு போயிருக்கான். திரும்பி வந்தால் நீங்கள் கஷ்டப்படுவீங்களேன்னு அதையும் கூட்டு போய் தான் தொலைஞ்சிய கதை முடிஞ்சு. இன்னைக்கு இதான் நடக்குது ஊழியத்தில். ஒரு ஊழியக்காரனை உயர்த்தினா உடனே உங்களுக்கு பொறாமை, உடனே நானும் அந்த மாதிரி ஆகணும். ஏன் ஆகணும்? அது அவனுக்கான அழைப்பு. சிலர்லாம் பாஸ்டர்ஸ் சர்ச் கட்டிட்டு இவங்க வெள்ளந்தியா என்ன பண்ணுறாங்க, எல்லா பாஸ்டரையும் கூப்பிடுவாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா, வந்து எங்கள் சர்ச்சை என்ன பண்ணுங்க ஆசீர்வதிக்குன்னு கூப்பிடுவாங்க. வரும்போதே வந்தால் எப்படி பார்ப்பார் தெரியுமா? எப்படி கட்டியிருக்கான் பாரு, எங்கே இருந்தால் மனம் வருதுன்னே தெரில. இந்த டைல்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்கும் தெரியுமா சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, நல்ல விசுவாசிங்க, அவனுக்கு கொடுக்குது. நமக்கிட்டும் கத்தர் கொடுத்துருக்காரு தரித்திரம். பின்ன தரித்திரத்துக்கு தரித்திரத்தை தான் கொடுப்பாரு. விசுவாசியை ஏன் திட்டுவிய? கர்த்தர் அவனுக்கு சர்ச்சு கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறாருன்னா அது தேவை இருக்கும், கொடுப்பாரு. எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. யார் யாருக்கு என்ன கொடுக்குறாரோ அதுதான் முக்கியம். உடனே என் பிரசங்கம் மாறிடுது சர்ச்சில். உடனடியாக அந்த சர்ச்சை பார்த்த உடனே பாருங்கள், கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். என்ன சொன்னார்? ஈரோட்டிலேயே பெரிய சபை கொடுப்பார். எதுக்கு ஈரோட்டில் பெருசு கேளுங்க, இப்படி கேட்டுருங்க. இந்தியாவிலே பெருசு கொடுப்பார், அப்படி கேளுங்க. உடனே ஈரோட்டிலேயே பெரிய சபையை கர்த்தர் கட்ட சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? எனக்கு விஷன் எல்லாம் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் காட்டினார். அன்னைக்கு ஒருத்தர் காட்டினார், இந்த தம்பிகிட்ட எடுத்து காட்டினேன். கர்த்தர் ஒரு விஷன் கொடுத்துருக்காருன்னு ஒரு ஃபோட்டோவை காட்டினார். இந்த பரலோகத்திலேருந்து சபை கட்ட சொல்லி கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு. அது யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்டு. ரெண்டு ஃபோட்டோ ஒன்றா வச்சு அவன்கிட்ட காட்டினேன். இவங்க வந்து அந்த சபையை கர்த்தர் சொன்ன தரிசனம்னு ஒரு ஃபோட்டோ காட்டினாருங்க. பாருங்க, பாஸ்டர் வந்து இப்படி ஒரு தரிசனம் கொடுத்துருக்காருன்னு. அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் நான் பார்த்துருந்தேன் ஏற்கனவே. அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி காட்டினேன். பாரு, ரெண்டும் ஒன்று. கர்த்தர் யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் என்ன தெரியுமா? அந்தி கிறிஸ்துவின் அரசாங்கம். அந்த கவர்மெண்ட்டை இவனு காட்டியிருக்கிறார். ஏன் அந்த மாதிரி ஆகுது? உங்களுக்கு தேவை என்ன என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். இந்த எண்ணம் வருது இல்ல, இதான் உங்க பிரசங்கத்தை மாத்துது. இதுதான் மாத்துது. இப்பவும் சொல்றேன், நமக்கு ஊழியத்துக்கு தேவைகள் இருக்கு, இல்லைன்னே சொல்லல. நம்மை அழைத்தவர் எவங்கிட்டையும் கரம் நீட்ட சொல்லி அழைக்கவே இல்லை. நம்முடைய கரங்கள் ஆசீர்வதிக்கிற கரங்கள் மட்டுமே, நம்முடைய கரங்கள் ஏந்துகிற கரங்கள் கிடையாது. கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அடுத்து, அவர் இவாஞ்சலிஸ்ட்டுங்க, அவருக்கு என்னங்க தெரியும்? ஒரு சர்ச்சு கட்டுற கஷ்டங்கிறது யாருக்கு தெரியும்? ஒரு பாஸ்டருக்கு தெரியும். இதை பேச வைக்கிறதுக்காகவே கர்த்தர் என்ன பண்ணார்? ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காரியங்கள் சொல்லும்பொழுது ஊழியக்காரனை நான் சொன்ன பாருங்க, ஆரம்பத்தில் ஒரு தரிசனம் அதை நடத்தணும்னு சொல்லி அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமாக ஒவ்வொரு ஊராக போய் திண்டுக்கல், திருச்சி, ஒவ்வொரு இடமா போய் ஊழியக்காரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு 2 நாள் நாங்களே தங்க வச்சு சாப்பாடு கொடுத்தோம். அப்படி கொடுக்கும் போது ஏறக்குறைய ஒரு 10 இடத்துல நடத்தின உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, இப்படி ஊழியக்காரங்களை வர வச்சு ஒரு வாடகையை எடுத்து ஒரு கல்யாண மண்டபத்தை நடத்துறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா அங்கே உட்கார வச்சு இதே மாதிரி நான் ஃப்ரீயாக நடத்துகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் திடீர்னு ஒருத்தர் வந்தார். ஆண்டவர் உங்கள் ஊழியத்துக்கு ஒன்று கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று கொடுத்தாரு. 1/2 ஏக்கர் கொடுத்தாரு. அவர் கொடுத்த இடத்துக்கு ரோடு கூட கிடையாது, ரோடே கிடையாது. அவரே எனக்கு கூட்டு போகும்போதே சொன்னார், ரோடு கிடையாது, நீங்கள் தான் ரோடு போட்டுக்கணும், எதுவுமே கிடையாதுன்னு கூட்டு போய் ஒரு மலை மேலே உச்சியில் கொடுத்தாரு.
அந்த இடத்த பார்த்த உடனே இந்த இடத்துல ஒன்றுங்க நடந்தே போக முடியாது, 3/4 மணி நேரம் ஆச்சு போகிறதுக்கு. இந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே இதில் இந்த இடத்துல என்னதை பண்ண போகிறோன்னு நினச்சி நிற்கிறேன். ஆண்டவர் உணர்த்தினார், இதுதான் நான் உனக்கு குறித்த இடம், நீ போ, உன் ஊழியத்தை நான் பார்த்துக்கிறேன்னாரு. நான் வந்துட்டேன். இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக நின்று சொல்கிறேன், உங்கள் யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல 7 வருஷமாக நாங்கள் காலேஜ் எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம். காலேஜ் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. எப்படி ரோடு வந்துச்சு, எப்படி கரண்ட் வந்துச்சு, எப்படி தண்ணி வந்துச்சு, எப்படி ஆள் வந்தாங்க, எப்படி பணம் வந்தாங்க, யாருக்கிட்டையும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ நேரடியாகவும் சொல்லக்கூடாது, மறைமுகமாகவும் சொல்லக்கூடாது. நீ நேரடியாக சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், மறைமுகமாக சொன்னால் எனக்கு தெரிஞ்சிடும். நீ அமைதியாக இரு, நானே கட்டி கொடுக்குறேன்னாரு. அதை கட்டி முடிக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லலை. அதை கட்டி முடிக்க கர்த்தர் கொடுத்தார். 6 ஃப்ளோர் இருக்குது. நான் சாட்சிக்காக உங்களுக்கு சொல்கிறேன், 6 ஃப்ளோர் இருக்குது. கட்டி முடிச்சாச்சு. இன்னைய வரைக்கும் நாங்கள் யாருக்கும் கடனாளிகள் அல்ல. பேங்க் லோன் வாங்கலை, யாருக்கிட்டையும் கேட்கல, எந்த விதமான திட்டங்களையும் எங்கள் ஊழியத்தில் அறிவிக்கலை. அதை கட்டுறதுக்கு யாருக்கிட்டையும் போய் இஎம்ஐ கேட்கல, பேங்க் லோன் போடல. இன்னும் சொல்ல போனால் எங்கிட்ட இருந்த எந்த பொருளையும் நான் விற்கவும் இல்லை. நான் செஞ்சது ஒன்றே ஒன்று, என் ஊழியத்தை பாட்டு நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இதுக்கு நடுவில் 1 வருஷம் கொரோனா லாக்டவுனுக்கு நடுவுலையும் கர்த்தர் அதை நடத்தினார். லாக்டவுனில் என்னையும் போஷித்தார், அதையும் கட்டி முடித்தார். இப்பவும் சொல்கிறேன், கர்த்தர் உனக்கு தரிசனத்தை கொடுப்பேன் என்று சொன்னால் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்துருப்பாரு. சொன்னவர் செய்யவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன்னை கொண்டு போய் இன்னொருத்தங்கிட்ட கையேந்த ஒரு நாளும் கர்த்தர் விடவே மாட்டார். நான் இதை பைபிள்லேருந்து உங்களுக்கு சாட்சியாக சொல்லணும்னா, மோசேயை கூட்டிகிட்டு வந்து வனாந்திரத்தில் ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்ட சொல்கிறார். ஆசாரிப்பு கூடாரம் கட்ட சொல்லும் போது சும்மா சொல்லலை. இவர் என்ன சொல்கிறாருன்னா, 12 கல் இத்தனை கலர் இருக்கணும், தவசு தோல்லேருந்து இந்த தோல் போடணும், திரைச்சீலை இந்த கலர் இருக்கணும், உடன்படிக்கை பெட்டி பசும் பொண்ணா இருக்கணும். இப்படி ஒவ்வொன்றா சொல்கிறார். இத்தனை பொருளுக்கும் நீங்கள் எங்கே போவீங்க? வனாந்தரத்தில் எங்கே போவீங்க? இன்னைக்கு ஆண்டவர் இந்த சிட்டி, ஈரோடு சிட்டியில் இப்படி ஒன்று கட்டுனா உங்களால் ஈரோட்டில் மட்டும் வச்சு அதை கட்ட முடியாது. பல ஊர்லேருந்து பொருள் வாங்கணும் நீங்கள். அப்போ தான் என்ன செய்ய முடியும்? அதை கட்ட முடியும். ஆனால் வனாந்தரத்தில், பாலைவனத்தில் நீ கட்டுங்கிறார் மோசே கிட்ட. இவ்வளோத்துக்கும் எங்கே போன ஆண்டவரே? நீ போய் ஆசாரிப்பு கூட கட்ட போறன்னு மட்டும் சொல்லு அப்படின்னார். கட்டுறன்னு சொன்னால் அந்த வனாந்தரத்தில் ஆசாரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு தேவையான அத்தனை பொருளும் அந்த பக்கத்தில் இருந்த எல்லா கூடாரத்திலும் இருந்துச்சு. அவங்க எப்போ எகிப்திலிருந்து புறப்பட்டாங்களோ அப்போவே எல்லாவற்றையும் அவர்கள் கையில் கர்த்தர் கொடுத்து தான் இவர்களிடத்தில் அனுப்பினார். அவர்கள் எகிப்தியர்களை கொள்ளையிட்டார்கள் இருக்குல்ல, அத்தனையும் அப்பயே கொடுத்து அனுப்பிட்டாரு. இங்கே ஆசாரிப்பு கூடாரம் கட்ட ஆரம்பித்த உடனே பக்கத்தில் இருந்த எல்லா கூடாரத்திலிருந்தும் இந்த கூடாரத்துக்கு வந்துருச்சு. கர்த்தர் உங்ககிட்ட ஒரு பிளான் கொடுக்கறதுக்கு முன்னாடியே தேவைகளை எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் கர்த்தர் உங்கள்கிட்ட அந்த பிளானே கொடுப்பார். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? கர்த்தர் பிளான் கொடுத்தாரு, நம்ம தான் கட்டணும். நான் இப்பவும் சொல்கிறேன், கர்த்தர் வேலைக்கு நீங்கள் கஷ்டப்படாதீங்க, கர்த்தர் வேலைக்கு நீங்கள் கடன் வாங்காதீங்க, கர்த்தர் வேலையை குறித்து நீங்கள் வருத்தப்படாதீங்க. அது கர்த்தர் வேலை. அவர் உண்மையாக சொன்னார்னா அதை செய்யாட்டி அவர் பேர் தான் கெட்டு போகும். அவர் சொல்லி இருந்து நடக்கணும், அவர் பேர் தான் கெட்டு போகும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்னைக்கு காசு இல்லைன்னு இந்த கொட்டரை நிற்கிதோ அப்படியே நிற்கும் ஆண்டவரே. நான் கடன் கேட்க மாட்டேன், யார்ட்டையும் சொல்லவும் மாட்டேன், நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க. அப்படியே குச்சா நிற்கும், கொடுத்தா கட்டுவேன்னு. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றேன், பணம் இல்லாமல் அந்த கட்டடம் நின்னதே கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. அந்த தேவனை அனுபவித்தவன் என்கிறதான தைரியத்தில் சொல்லுகிறேன், உங்களுக்கு கொடுக்கிற தரிசனத்தையும் அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மனுஷங்கிட்ட கை நீட்டுறது, மனுஷனை சாதுரியமாக கேட்கறது, அப்படியே பல திட்டங்களை அனௌன்ஸ் பண்றது, இந்த எங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் கொடுத்தால் பரலோகத்தில் உங்களுக்கு ஆண்டவர் வீடு தனியாக கட்டி கொடுப்பாருங்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க, கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால உங்க பிரசங்கம் மாறிடுச்சு. அதான் திருப்பி நான் அங்கே தான் வரேன். இப்படி விஷன்ல நீங்க மாறினதுனால பிரசங்கம் மாறிடுச்சு. இப்போ கொரோனா வரப்போகுதுன்றத எத்தனை பேர்கிட்ட ஆண்டவர் சொன்னார்? திருப்பி சொல்லுங்க. எத்தனை பேர்கிட்ட சொன்னார்? சொல்லலை. இந்த வீடியோவை பாருங்க. அங்க மாறுதா? சீக்கிரம் பா. வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில்
வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 வந்தது. 2018 கொரோனா வர்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நோய் வரப்போது, வரலாற்றில் இதுவரைக்கும் வராத அளவுக்கு வரப்போது, மிகப்பெரிய அளவில் உயிர் சேதத்தை ஏற்படுத்த போது அப்படின்னு சொல்லி உலக சுகாதார மையம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க வெளியிட்டதான வீடியோ. இந்த வீடியோவை 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வெளியிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நோய் வருதுங்கிறத அவன் ஸ்மெல் பண்ணுறான், அவன் நிதானிக்கிறான், அவன் தீர்க்கதரிசி கிடையாது, நிதானிக்கிறான். இப்படி ஒன்று வரப்போகுதுன்னு அவன் சொன்னான். அவன் சொன்ன மாதிரி ஒரு நோய் வந்துச்சு. சரி, அவன் தான் அந்த நோய்க்கு காரணம்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, அவங்களே தாங்க கொண்டாந்துருப்பாங்க, இருக்கட்டும். அப்படி ஒரு நோய் வரப்போகுதுன்னு அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறானே, ஏன் சபைக்கு தெரியல? ஏன் சபைக்கு இது தெரியாமல் போச்சு? சரி, அதுவும் விட்டுருங்க. 2 வருஷமா 2018 2020 மார்ச் மாதம் 22 லாக்டவுன், 21 வரைக்கும் ஒரு நோய் வரப்போகுது, இந்த மாதிரி உலக சுகாதார மையம் சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டமாக போய் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எல்லா பக்கத்துலையும் சொல்லியிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் யூடியூப்ல வீடியோ ஏற்றிருக்கிறோம். இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க, பெரிய இயேசு கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாரு, இவங்களும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சபை எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்தது? ஊழியக்காரங்க எத்தனை பேர் சீரியஸாக எடுத்தீங்க? அதை அன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்க எங்களை திட்டினீங்க? எவ்வளோ பேர் எங்களை திட்டினீங்க? இந்த ஆளுக்கு வேறு வேலை கிடையாது, இதே மாதிரி பயமுத்தர் தான் வேலை, இதெல்லாம் ஒரு ஊழியமா, இப்படியெல்லாம் பண்ணணுமா? எத்தனை பேர் கேட்டீங்க? நீங்கள் கேட்டதை பற்றி நான் வருத்தப்படவே இல்லை, எனக்கு அது கவலையும் இல்லை. கர்த்தர் சொன்னோம். நோவா சொன்னபோது ஒரு வயலும் உள்ள வரல, அதனால் எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. சொன்னோம். இப்போது ஊழியக்காரங்க இவ்வளோ பெரியதான ஒரு பேரழிவுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் எச்சரித்தார். டிவியில் சபைகளுக்கும் சொல்லியிருக்கிறோம். இவ்வளவும் கேட்டு ஊழியக்காரங்க நிர்விசானமாக இருந்து ஒரு கூட்டம் அழிவதற்கு நீங்கள் காரணம். நான் சொல்கிறேன், கொரோனா கிடையாது, நீங்கள் காரணம். எகிப்து முழுக்க வாதை வந்தது, அது இஸ்ரவேல் மேல் வராதபடிக்கு மோசேயும் ஆரோனும் அந்த ஜனங்களை காப்பாற்றினார்கள். எகிப்து முழுக்க தலைப்பிள்ளை சங்காரமாயிற்று. அதெல்லாம் தப்பிக்கிறதுக்கான வழியை தேவன் தந்து வாங்கி ஜனங்களுக்கு கொடுத்து மோசேயும் ஆரோனும் ஜனங்களை காப்பாற்றினார்கள். அப்ப இப்படி ஒரு அழிவு வரப்போது, இது தெரிஞ்சிருந்து நீங்கள் ஆயத்தப்பட்டிருந்தா ஜனங்களை காப்பாற்றி இருக்க முடியும். ஏன் காப்பாத்தல அப்படின்னு நான் கொஸ்டின் பண்ண முடியாது உங்களை, அது உங்க இஷ்டம். ஆனா செத்து போனது உங்க சபையில் உள்ள விசுவாசி, செத்து போனது உங்களுக்கு தெரிஞ்ச நான் விசுவாசி, நான் பிலீவர் உங்க ஏரியாவில். அதை பத்தின கணக்கு கர்த்தர் உங்ககிட்ட கேட்பாரு. உங்க ஏரியாவில் இருக்கிற நான் பிலீவருக்கு சுவிசேஷம் சொன்னியா? அவன் சொல்லாம செத்துட்டானே, இப்ப யார் அதுக்கு கணக்குன்னு கேட்பாரு. உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரன் செத்து போயிட்டார். இப்போ இதுல இருந்து காப்பாற்றுற பொறுப்பு சபைக்கு இருந்துச்சு. இப்போ நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க, காப்பாற்றுற பொறுப்பு சபைக்கு இருந்துச்சுன்னா அது என்ன, எங்களுக்கு என்ன பொறுப்பு, நாங்க என்ன பண்ண முடியும்? கொரோனாங்கிறது ஒரு வைரஸ் வந்துச்சு, எங்ககிட்ட என்ன இருந்துச்சு, நாங்க என்ன பண்ணுவோம்? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த 2000 வருஷமா உலகத்தில் வந்த அத்தனை வியாதிக்கும் ஒரே ஒரு மருந்து தான் இருந்துச்சு. அந்த மருந்துக்கு பெயர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். உங்களுக்கு அது பெருசாவே தெரியல பாருங்க, பெருசாவே தெரியல பாருங்க. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு ஆயிட்டிய, அது பெருசாவே தெரியல பாருங்க. 2000 வருஷம் என்ன சொல்றீங்க நீங்க? எல்லாருக்கும் குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், சுகமளிக்கிற ஆராதனை, சுகமளிக்கிற பெருவிழா, சுகமளிக்கிற திருவிழா எத்தனை நடத்தினிய? எத்தனை பேரின்ப பெருவிழா நடத்தினிய? எத்தனை போஸ்டர் போட்டிய? வியாதியஸ்தர்கள் குணமாகிறார்கள், ஆம்புலன்ஸ்ல வந்தவங்களாம் நடக்கிறாங்க, எவ்வளவு சொன்னீங்க? இந்த கொரோனாங்கிறது அதோட கம்பேர் பண்ணா ஒன்றும் இல்லாத ஒரு சின்ன கிருமி. இப்போ இருக்கா இல்லையா? கொரோனா இப்போ இருக்கா இல்லையா? ஏன் அப்போ மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு? இப்போ நம்ம என்ன கொரோனாவோட பயங்கர பலசாலிகள் ஆயிட்டோமா? இப்போ கூட சொன்னாங்க கொரோனா பரவுச்சு, எத்தனை பேர் அட்மிட் பண்ணாங்கன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொரோனா என்பது ஒரு கிருமி, அவ்வளோதான். ஆனால் சபை பயந்துருச்சு, ஊழியக்காரன் பயந்துட்டான்.
இப்போவும் சொல்கிறேன், திருப்பி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கே வரேன். ஏன் தெரியுமா காரணம்? இந்த கிருமியெல்லாம் ஜெயிக்கணும்னா உங்ககிட்ட ஒரு பட்டயம் இருக்கணும். என்ன பட்டயம் தெரியுமா? விசுவாசம் என்னும் கேடகம் இருக்கணும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற. நீங்க தான் 20 வருஷமா இந்த விசுவாசத்திலேயே இல்லையே. உங்கள் விசுவாசம் லேண்டில் இருந்துச்சு, உங்க விசுவாசம் கார்ல இருந்துச்சு, உங்க விசுவாசம் படிப்புல இருந்துச்சு, பணத்துல இருந்துச்சு, எதிர்காலத்து மேல இருந்துச்சு. ஆனா உங்க விசுவாசம் இயேசுவின் நாமத்துல இல்ல. நாம எப்படி ப்ராஸ்பரிட்டி ஆகலான்னு யோசிச்சோமே ஒழிய எப்படி சபையை ஆவியில பலப்படுத்தலாங்கிறதே விட்டுட்டோம். நம்ம எண்ணிக்கையில தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம். சபை 100 ஆகணும், 200 ஆகணும், 500 ஆகணும், இவ்வளவுதான் கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஆனா சபை பலப்படணும்னு நம்ம கான்சென்ட்ரேட்டே பண்ணல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ பேர் சர்ச்சுக்குள்ள வராங்கிறதே முக்கியம் இல்லை, எவ்வளோ பேர் சர்ச்சில் இருந்து பரலோகத்துக்கு வராங்கிறது தான் முக்கியம். எத்தனை பேர் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் கானானுக்குள்ள போனாங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு சபை உள்ளே வரதுல கான்சென்ட்ரேட் பண்ணுது. 500 பேர், 1000 பேர், 2000 பேர். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூலுக்கு நல்ல ஸ்கூல், நல்லா படிக்க வைக்கிற ஸ்கூல். அங்கே போன உடனே அவன் சொல்கிறான் சீட்டு ஃபுல் ஆயிடுச்சு. சொல்கிறானா இல்லையா? சொல்கிறானா இல்லையா? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, பெட்டு ஃபுல் ஆயிடுச்சுன்னா கொரோனாவில் சொன்னாங்க, இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. ஒரு மெக்கானிக் கிட்ட போங்க, சார் வண்டி இப்போ நிறையா இருக்கு, டிவிஎஸோ எங்கேயோ சர்வீஸ் விட போங்க. அவன் சொல்கிறான்ல, சார் என்ன இருக்கு, வண்டி ஃபுல்லாக இருக்கு, இப்போ முடியாது, நீங்கள் எடுத்துகிட்டு போய் 1 வாரம் கழிச்சு என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. சொல்கிறானா இல்லையா? ஒரு ஹோட்டலுக்கு போங்க, சார் சீட்டு ஃபுல்லாகிடுச்சு, உள்ளே உட்கார வைக்க முடியாது, கொஞ்சம் நீங்கள் வெளியே இருங்க, 1/2 மணி நேரம் ஆகும். என்னைக்காவது நீங்கள் சர்ச்சில் அப்படி சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்களா? அவனால் எவ்வளோ வண்டி பார்க்க முடியுமோ அவ்வளோ வண்டி தான் எடுக்கிறான். இவங்களால எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பேர் தான் ஸ்கூலில் எடுக்கிறாங்க. அவனால் எத்தனை பேருக்கு சாப்பாடு போட முடியுமோ அத்தனை பேர் தான் ஹோட்டலில் உள்ளே சேர்க்குறான். ஆனால் உங்களால் எத்தனை பேருக்கு போட முடியும்னு உங்களுக்கும் தெரியாது. வரவனெல்லாம் அள்ளி போட்டுக்கிறது. அதில் உங்களுக்கு ஒரு பெருமை, 2000 பேர் என் சர்ச்சில் இருக்கிறார்கள். 2000 பேருடைய பேர் சொல்லுங்க, 2000 பேருடைய பேர் மட்டும் சொல்லுங்க. அது எப்படிங்க 2000 பேர் பேர் சொல்றது? உங்க மந்தையில் இருக்கிற ஆடுகள் பேரே உங்களுக்கு தெரியாவிட்டால் அந்த ஆட்டினுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு எப்படி தெரியும்? கர்த்தர் வரும்போது கண்டிப்பா உங்ககிட்ட ஒன்று கேட்பாரு. எது கேட்கிறாரோ இல்லையோ ஒன்று கண்டிப்பா கேட்பாரு. இப்போ ஒரு டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஸ்கூலுக்கு வராரு. வந்த உடனே அந்த கிளாஸ் டீச்சர்கிட்ட என்ன கேட்பாரு? அந்த கிளாஸ் டீச்சர் என்ன கேட்பாரு? அந்த கிளாஸ் டீச்சர்கிட்ட இந்த புடவை எங்கே வாங்கினீங்க, நல்ல பார்டர், என் மனைவிக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கலாம்னு நினச்சேன், கேட்பாரா? கேட்க மாட்டாரா? இன்னைக்கு என்ன சாப்பாடு கொண்டு வந்தீங்க டீச்சர், கேட்பாரா? கேட்க மாட்டாரு. என்ன கேட்பாரு? இந்த கிளாஸில் இருக்கிற பசங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்களா, யாரெல்லாம் ஸ்ட்ராங் ஸ்டூடெண்ட்டு, யாரெல்லாம் வீக் ஸ்டூடெண்ட்டு? இப்போ அந்த கிளாஸ் டீச்சருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. இப்போ கர்த்தர் உங்ககிட்ட வந்து உங்கள் சர்ச்சில் இருக்கிற விசுவாசியோடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டு கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? போய் பேசாதீங்க. முடியுமா? அப்புறம் ஏன் சொல்கிறீங்க இந்த பிரதர் இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா, இவரா இப்படி பண்ணாரு, அந்த சிஸ்டரா என்னை பற்றி இப்படி பேசுனாங்க, நாங்கள் இவங்க இப்படி செய்வாங்கன்னு நினைக்கவே இல்லையே. அப்போ உங்களுக்கு அவங்கள பற்றி என்ன செய்யல தெரியல. உங்களுக்கு யார் நல்லவன் ஊழியக்காரனுக்கு? உங்களை முன்னாடி வந்து அவன் புகழணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இருந்தால் நான் இருப்பேன், நீங்கள் செத்தா நான் செத்துருவேன், கர்த்தர் உங்களை தான் எனக்கு மோசே மாதிரி கொடுத்துருக்காரு. ஆனால் அவன் தான் உங்களை குத்த போறான்றது உங்களுக்கு கட்சி வரைக்குமே தெரியாது. நீங்கள் எவனை நம்புவீங்க? பாஸ்டர்மாட்ட போய் சொல்லுவீங்க, இந்த பிரதர்லாம் இத்தனை வருஷம் எங்கே இருந்தாருன்னே தெரிலம்மா, அவர் அழும்போது நானும் அழுதுட்டேன் தெரியுமா. நீங்கள் எவனை மதிக்க மாட்டீங்க தெரியுமா? இந்த கடைசி ரோவில் ஒருத்தன் உட்காந்துட்டு அவன் பாடுன்னு உட்காந்துருப்பான், கையை கட்டிகிட்டு இருப்பான், அல்லையிலேயே கூட சொல்ல மாட்டான், அப்படியே பார்த்துட்டே இருப்பான். ஆராதனை முடிஞ்சவொடனே அவன் பண்ணி ஏஞ்சி போவான். வழியில் எங்கேயா பார்த்தா பிரைஸ் லார்ட் பாஸ்டர்னு போவான். உங்களுக்கு அவனை பார்த்தா என்ன தோணும்? திமிர் பிடிச்சவன், இவன் தான் திமிர் பிடிச்சவன். ஒரு பிரைஸ் லார்ட் கூட சொல்ல மாட்டான், வரதனமோ போகிறதனமோ அப்படிம்பீங்க. ஆனால் அவன் தான் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னும் போது முதல்ல வந்து 10 லட்ச ரூபா செக்கை நீட்டுவான். பாஸ்டர் முதல்ல பாருங்க பாஸ்டர்ன்ட்டு அவன் பான்னு சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுவான். நீங்கள் எவனை நம்புவீங்க தெரியுமா? இந்த ஐயா ஐயா
இந்த பதவியில் இருக்கிற ஊழியக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப பாவம் தெரியுமா? இந்த கூட இருக்கிறவங்கள, ஐயா நீங்கள் தான் ஐயா, ஐயா ஐயா அடுத்து நீங்கள் தான் ஐயா. அவன் ஏன் அப்படி சொல்கிறான் தெரியுமா? உங்களை தள்ளிட்டு அவன் வர்றதுக்கு சொல்லிட்டு இருக்கிறான். அவனுக்கு என்னன்னா, இந்த ஆளை உட்கார வச்சோம்னா இதை சீக்கிரம் தள்ளிட்டு நம்ம வந்துடலாம். அதுவே அந்த ஆளை உட்கார வச்சா அவன் அறிவாளி, அவன் போக மாட்டான். அவன் என்ன சொல்கிறான் வரும்போது, ஐயா நீங்கள் ஐயா சும்மாக்கிறீங்க, நீங்கள் வாங்க ஐயா. அவன் சில ஆட்கள் சொல்லும் போதே காண்டாகுது தெரியுமா உங்களுக்கு? ஐயா நீங்கள் யார் தெரியுமா ஐயா? ஏன் அவருக்கு தெரியாது அவர் யாருன்னு? ஏன் அவர் இத்தனை நாள் கோமால இருந்தாரா? நீங்கள் யாரை நம்புறீங்க? இந்த மாதிரி புகழ்றவன், முகத்துக்கு முன்னாடி சொல்றவன், இவனை தான் நம்புறீங்க. உங்க சர்ச்சோடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு, இருக்கிறவனை கூட உங்களால் தெரிய மாட்டேங்குது. அதனுடைய விளைவு என்ன? 1500 பேர் ஒரு ஸ்கூல்ல படிக்கிறான். அந்த ஒரு செக்ஷனா 50 பேர் பசங்களை பிரிச்சிடறான். ஒரு செக்ஷனுக்கு எத்தனை வச்சிருக்கான்? 50 வச்சிருக்கான். அடுத்த 51 ஆனவன் என்ன பண்ணிடுறாங்க? பி செக்ஷன், சி செக்ஷன், டி செக்ஷன் போடுறான். ஏன்னா அவன் சொல்றான் 50 பேருக்கு மேல நடத்த முடியாது. ஏன்னா ஒரு மனுஷனால அவ்வளவுதான் முடியும். நீங்க ஆவிக்குரியவர்கள், பலம் வாய்ந்தவர்கள், ஊழியக்காரர்கள் 10 மடங்கு வச்சுக்கோங்க, 500 வச்சுக்கோங்க, 50 இல்ல 500 வச்சுக்கோங்க. அதுக்கு மேல எப்படி நடத்துவீங்க? சரி இல்ல நாங்க 100 மடங்கு ஆசீர்வதிக்கோங்க வச்சுக்கோங்க. அதுக்கு மேல எப்படி நடத்துவீங்க? அந்த அந்த ஆத்மாவுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை எப்படி கத்தர்கிட்ட போய் ஒப்படைப்பீங்க? கத்தர் வரும்போது ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பாரு. வரும்போது என்ன கேட்க போறாரு? திண்டுக்கல் என்னாச்சு கேட்பாரா? கேட்க மாட்டார். கொரியா என்னாச்சு கேட்பாரா? கேட்க மாட்டார். ராஜஸ்தானில் எழுப்புதல் வந்துச்சா கேட்பாரா? கேட்க மாட்டார். ஆனா ஒண்ணு கண்டிப்பா கேட்பாரு. என்ன கேட்பாரு? உன் சர்ச்சோடைய நிலைமை என்ன? 100 ஆடு கொடுத்தேனே எங்க? அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? 100 கொடுத்தா 200 கேட்பாரு, 1 கொடுத்தா 2 கேட்பாரு, 2 கொடுத்தா 4 கேட்பாரு, 5 கொடுத்தா 10 கேட்பாரு. குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட கேட்பாரு. 100 கொடுத்தனே 100 எங்கனாவது கேட்பாரு. ஆண்டவரே 100 கொடுத்தீங்க, இப்போ எங்கிட்ட ஒரு 40-45 தான் இருக்குது, மிச்சம் 65 எங்க? இவன் ஒரு 25 ஓட்டிட்டு போயிட்டான், அவன் ஒரு 25 ஓட்டிட்டு போயிட்டான், இன்னொரு 5-10 எனக்கு தெரியாது என்ன ஆச்சுன்னு. நீ எங்க போயிருந்த? மலேசியாவுக்கு போயிட்டு வரதுக்குள்ள எல்லாமே போயிருச்சு ஆண்டவரே, எல்லோரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள். ஆண்டவர் சொல்வாரு, நான் தான் உன்னை சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கன்னு, நீ சர்பத்தோடைய போகணும், ஆதாம் அனுப்பின மாதிரி கூட அனுப்பி விட்டுருவார். இன்னைக்கு அப்படிதான் நிலைமை இருக்குது. பைபிள் சொல்லுது எசேக்கியேல் 34ல், நீங்க அப்புறம் வீட்டில் போய் வாசிச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு மெய்ப்பனுக்கிட்டையும் 5 வகையான ஆடு இருக்குமா. அதுவே உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஒவ்வொரு மெய்ப்பனுக்கிட்டையும் 5 வகையான ஆடு இருக்குமா. எசேக்கியேல் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 34:4. ஃபர்ஸ்ட் பலவீனமானதை பலப்படுத்தாமலும், ஃபர்ஸ்ட் பலவீனமானது உங்களுடைய சர்ச்சில் ஸ்பிரிச்சுவலி வீக்கான விசுவாசி இருக்கும், பார்த்தா தெரியாது. நல்லா கவனிச்சிங்களா? பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது டக்குன்னு ஜுரம் வந்துடும், பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்ன கேட்குறீங்க? காலைல போகும்போது நல்லா தானே போனேன், ஆனால் அது வீக்காக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு கிருமி வந்த உடனே என்னவாயிருச்சு? அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பலவீனமானதை பலப்படுத்தாமலும். அடுத்து நசல் கொண்டதுன்னா நோய் கொண்டது, ஸ்பிரிச்சுவல் டிசீஸ். உங்களில் சிலர் வியாதியஸ்தர்களாய் இருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 11 பவுல் எழுதுறாரு, ஸ்பிரிச்சுவல் வியாதி. என்ன வியாதி இருக்குன்னே தெரியாது. சில நேரத்தில் பாருங்க, கேன்சர் வர வரைக்கும் தெரியவே தெரியாது. கேன்சர் உள்ள இருக்கும், ஆனால் என்ன செய்யாது? தெரியாது. அந்த மாதிரி வியாதியஸ்தர்கள். அடுத்து உடஞ்சி போனது, முறிந்து போனது, லைஃப்ல உடைக்கப்பட்டு. அவன் நல்லா சிரிச்சிட்டு இருப்பான். நிறைய பேர் பாருங்க நல்லா சிரிச்சிட்டு இருப்பாங்க, உட்காந்து கதை கேட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய சோகம் இருக்கும். அவங்க சர்ச்சைக்கு அதுக்கு தான் வந்திருப்பாங்க. நீங்க சொல்லுவீங்க, அந்த பிரதர் நல்லா சிரிச்சுட்டே இருக்காருப்பா, ஆனால் அவருக்குள்ள எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு தெரியுமா. அடுத்து அதாவது கோச்சிக்கிட்டு போயிருச்சு, துரத்துண்டது. துரத்துண்டதை என்னைக்காவது தேடி இருக்கீங்களா? நம்ம சொல்றது என்ன தெரியுமா? திமிர் பிடிச்சது. அது போட்டோம், அது போனால் கர்த்தர் 100 கொடுப்பார், கொடுக்க மாட்டார், தேட சொல்லுவார். தேட சொல்லுவார், நீ போய் தேடி எடுத்துன்னு வாம்பார். நமக்கு இன்னைக்கு விசுவாசியை பார்த்தா நிறைய பேருக்கு ஆத்மாவா தெரியறதில்ல, பகையாளியா பார்க்குறீங்க. நல்ல மெய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஒருத்தன் மறுதளிச்சுட்டு போயிட்டான், அவனை கர்த்தர் விடலையே, போய் அவனை கூட்டுவான்ல சொன்னாரு. ஒரு இளையகுமாரன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுல இருந்தாரு. ஆனா நாம விசுவாசி என்ன சொல்றோம்? இங்கிருந்து போகுது, அது பட பாட மட்டும் பாருங்க.
அது எப்படி அவனுக்கே கொஞ்சம் பிரச்சனை வந்துடட்டுமே, அடுத்து நாசமாயிடுச்சா எனக்கு தெரியும், அந்த நடுத்தரில் நிற்கும்னு எனக்கு தெரியும். நீங்கள் என்ன மெய்ப்பன் என்ன தகப்பன்? இதுவே உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ எவனையாவது கூட்டிகிட்டு போயிடுச்சுன்னா ஸ்டேஷனில் போய் நிற்கும் போது அவமானமாயிரும். வந்துருங்கிறீங்கல்ல, அப்போ ஆவிக்குரிய பிள்ளையை மட்டும் அப்படியே விட்டுருவீங்க, அப்படிதானே? கடைசியா இது காணாமலே போயிடுச்சா, சபைக்கு வராதே உங்களுக்கு தெரியாது. சபைக்கு அது வந்தே 3 மாதம் ஆச்சு. என்னைக்கோ ஒரு நாள் கேட்குறது, ஒரு சிஸ்டர் வந்துட்டு இருந்தாங்க, அவங்க வரதில்ல. இப்போ ஃபோன் பண்ணால் அந்த அம்மா இன்னொரு சர்ச்சுக்கு போய் 3 மாதம் ஆச்சு. நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா உட்காந்துருக்கிறது 2000 எது வந்துச்சு எது போச்சு என்ன நடந்துச்சு என்ன ஸ்பிரிச்சுவல், உட்காந்துருக்கிறது 1000 என்ன நடந்துச்சு தெரியாது. அப்போ கர்த்தர் கேட்குறாரு, 5 வகையான ஆடு உங்ககிட்ட இருக்குது, இந்த 5 வகையான ஆடையும் கண்டுபிடிச்சு 5க்கும் 5 வகையாக சாப்பாடு கொடுக்கணும். ஆமாம் தானே? ஜுரம் உள்ளவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுப்பீங்க? ரசம் சாதம் கொடுப்பீங்க. ஆமாம் தானே? அதே நேரத்தில் காயம்பட்டவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? எலும்பு முறிகிறவங்களுக்கு நல்லா அதுக்கேற்ற மாதிரி எலும்பு ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி சாப்பாடு கொடுப்பீங்க தானே? அதே நேரத்தில் காணாமல் போச்சு, பசியோட பட்னியோட கிடக்குது, திருப்பி கொண்டு வந்து என்ன போடுவீங்க? நல்லா பிரியாணி போடுவீங்கல்ல. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன இருக்குது? ஒவ்வொரு சாப்பாடு. ஆனால் உங்ககிட்ட ஞாயிற்றுக்கிழமை காலையில் அத்தனை பேருக்கும் ஒரே சாப்பாடு, அத்தனை பேருக்கும் ஒரே சாப்பாடு. இப்போதான் கேட்டேன், ஆவியானவர் பேசுனா அந்த சாப்பாடை 5 பேருக்கு பிரித்து கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆவியானவர் பேசலனா நீங்க எல்லாருக்கும் பிரியாணி போடுவீங்க. அவனே வியாதியில் ஜுரத்தில் வந்திருக்கிறான், அவனுக்கு நல்ல பீஃப் பிரியாணி போட்டு விட்டுருவீங்க. சூட்டில் அவன் காலி ஆயிடுவான். அப்புறம் என்ன சொல்றது, நல்லா தான் பிரசங்கம் பண்ண, அவன் ஏன் என்னை விட்டு போனான்? அவன் செத்தே போனான். அதான் நடக்குது இன்னைக்கு. 5 வகையான ஆடு இருக்கு, 5க்கும் போஷிக்கணும். 5யோட ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியும், ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். கர்த்தர் வரும்போது நிச்சயம் இந்த கணக்கை கேட்பார். இப்போ உங்களுக்கு இந்த ஆடுகளை கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஒப்படைக்கிறதுக்கான பேசிக் காரியம் திருப்பியும் சொல்றேன், கர்த்தர் உங்கள் சபையில் பேசினால் ஒழிய இதிலிருந்து வேற வழியே கிடையாது. இல்லை நாங்கள் இப்படியே தான் இருப்போம், உங்கள் ரத்த பலிக்கு நான் நீங்களாக இருக்கிறேன், எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. நான் சொல்ல வேண்டியது உங்கள் பொறுப்பு. நான் சொல்ல வந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிவிட்டு நான் முடிக்க போகிறேன். கவனிங்க, 2020 கொரோனா வந்தது, 2018 இந்த வீடியோ வந்தது. வந்த பிறகு இதை பற்றின காரியங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தோம். இருக்கட்டும், இப்போ அடுத்து மிக முக்கியமான ஒரு பேரழிவு உலகம் முழுக்க வரப்போகுது. இப்போ நடக்குது, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். 2023 நடக்க போகுதுன்னு ஆண்டவர் சொன்னார் வசனத்திலிருந்து. அது இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. அதிலிருந்து நீங்கள் உங்கள் ஆடுகளை எப்படி காப்பாற்ற போறீங்கன்றது மட்டும்தான் கொஸ்டின் மார்க். அதை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். அந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 6:8. முதல்ல பட்டயத்தினாலும் அப்படின்னா என்னன்னா, ஒரு மிகப்பெரிய வார் ஒன்று வரப்போகுது, 3rd வேர்ல்டு வார். இதை பற்றி நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஒவ்வொரு வாரமும் சொல்கிறோம். இஸ்ரேலுக்கும் கூட்டமைப்புக்கும் அரபு கூட்டமைப்புகளுக்கும் சேர்ந்து ஒரு வார் வரப்போகுது. இது நியூக்ளியர் வார். நான் சொல்கிறதெல்லாம் எழுதிக்கோங்க, வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. எசேக்கியேல் 38, 39 இந்த 2 அதிகாரத்திலும் அது இருக்குது. கடைசி நாட்களில் சம்பவிக்கும்னு இருக்குது. எசேக்கியேல் 38:8 கடைசி வருஷங்கள்னு இருக்கும். எசேக்கியேல் 38:16 கடைசி நாட்களில்னு இருக்கும். இந்த யுத்தம் இஸ்ரவேலுக்கும் அதோடைய கூட்டமைப்புக்கும் ரஷ்யாவுக்கும் அரபு கூட்டமைப்புகளுக்கும் நடுவில் இருக்கும். அந்த பேர் எல்லாமே அதில் இருக்கும், பைபிளில் இருக்கும். ஸோ இந்த யுத்தம் தான் அடுத்து ஆரம்பிக்க போகுதுன்னு சொன்னோம், ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு மிக முக்கியமாக சொல்கிறேன். இது ரெக்கார்டிங் போதா? ஸ்டாப்.